இருட்டுக்குள்ளே வெளிச்சத்தை ஒளிச்சு வைக்க முடியாது. இருட்டுக்குள்ளே வெளிச்சத்தை என்ன பண்ண முடியாது, ஒளிச்சு வைக்க முடியாது. ஆனால் இந்த இயற்கை என்ன செஞ்சு வச்சுருக்குதுன்னா, இந்த ஊனுக்குள்ளே இந்த உடம்புக்குள்ளே அதை ஒளிச்சு வச்சுருக்குது. எல்லாரும் அதை உணர்றது கிடையாது, அது மேலே அக்கறையே இருக்கிறது இல்லை. ஒரு ஆடு மாடு மாதிரியே மனுஷனும் பிறந்து, ஒரு ஆடு மாடு மாதிரியே வாழ்ந்து, ஒரு ஆடு மாடு மாதிரியே என்ன பண்ணுறான், 6 அறிவு அவனுக்கு எதுக்குடானா உள்ளொலியை பார்க்கறதுக்கு தான். 6வது அறிவு எதுக்கு? இதை புரிஞ்சுக்கினேன், உள்ளொலி புரிஞ்சுனேன். திருவள்ளுவர் சொல்கிறாரு, உறங்குவது போலும் சாக்காடு. உள்ளொலியை கண்டுக்காமல் அப்படியே போயிட்டேன்னா அது பேர் என்ன, சாவு. உறங்குவது போலும் சாக்காடு. அப்போ செத்துருத்துன்றதுன்னா ஒரு சின்ன சம்பவம் தான். உறங்கி விழிக்கிறது பிறவி நிலையை உணர்வு. அப்போது உள்ளொலி உணராத ஒரு மனிதன் கடைசி வரைக்கும் வாழ்ந்து போயிட்டான்னா திரும்ப என்ன செய்வான், 84,000 ஜீவராசிகளும் என்ன பண்ணுமா, அந்த உள்ளொலி பெருகிட்டு உனக்கு பணிவு செய்யுமா, நன்றி சொல்லுமா. இந்த ஞானிகள் தடம் ஏற்படுத்துவது இல்லைன்னு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ஞானிகள் என்ன பண்ணுறது இல்லை, தடம் ஏற்படுத்துவது இல்லை. ஞானிகளுக்கு தடமே தேவையில்லை. ஏன், அவன் ஆகாயத்தில் மிதக்கிறவன், அவனுக்கு என்ன தேவையில்லை. உலகத்தில் யாரா வெற்றியாளன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காணா கண் கேலா செவி இப்படிலாம் ஒருத்தனால் இருக்க முடியும். அப்போது உள்ளொலின்றது ஒரு தலைப்பு சிம்பிள் தான். ஆனால் அதை அடையத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி என்ன தான். அப்போது யோகம் அல்லது யாகம். யாகம் செஞ்சால் யோகம் கிடைக்கும், யாகம் செஞ்சால் யோகம் கிடைக்கும். யாகத்தில் என்ன நான் போனேன்னா, உள்ளொலி பெருகிறவனுக்கு இதெல்லாம் சுவாகா. பால் உணர்வு சுவாகா, பைத்திய உணர்வு சுவாகா, பக்கத்து வீட்டுக்காரன் சுவாகா. அவன் வாழ்க்கை என்ன பண்ணுகிறான், அவன் வந்துக்கிறான். எவன் வாழ்ந்தால் எனக்கு என்ன, நான் வாழணும். உன் குரு என்ன சொல்லித்தர்றாருன்னா, நான் வாழணுன்னு உனக்கு சொல்லித்தரல, நீ வாழணும். அந்த ஆள் மட்டும் வாழ்ந்துங்கிறான், நீ வாழணும். அது உன் பிரச்சனை, என் பிரச்சனை கிடையாது. உன்னை வாழ வேணாம் நான் சொன்னேன். நான் இப்போ உள்ளொலி பெருகுனா அடுத்தது என்ன ஆகுது, பல சத்தங்கள் எழும்பி அடங்கி ஒரு சத்தத்தில் போய் நிற்பேன். அந்த ஒரு சத்தத்தில் மட்டுமே நின்றுவேன். அந்த ஒரு சத்தத்தில் மட்டுமே நிற்கிறான்ல, அவன் தான் செல்வந்தன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நீ அடைந்த செல்வங்களிலெல்லாம் தலையானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த செவிச்செல்வம் அஞ்சிட்ட பித்தியா மூஞ்சிச்சு. நாதத்தின் முடிவில் நாதாந்தால் இருப்பது. அந்த சத்தம் கேட்டு என்னைக்கு முடியுதோ அன்றைக்கி எங்கே போயிட்டேன்னு அதுதான். அப்போ உள்வழி பெருக 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 நான் எங்கே போய் நிற்பேன், செல்வந்தனாக ஆகிடுவேன். செல்வந்தன் ஆகிட்ட பேருக்கு என்ன இருக்குது, எனக்கு இன்புற்று இருப்பதுவே இல்லாமல் வேறொன்றும் அறியேன். எல்லாராலையுமே உள்ளுவலியே ஜாதி தடை இல்லை, மதம் தடை இல்லை, உணவு ஒழுக்கம் தடை இல்லை, குரு பேச்சை கீழ்ப்படித்து தான் உங்களுக்கு அவசியம். என்ன அவசியம், பயிற்சி பண்ணால் சார்ஜ் ஆகும், சார்ஜ் ஆனால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், கரண்ட் இல்லைன்னா லைட் எரியும், பிரைட் ஆகிடுவேன். புரியுதா? பயிற்சி மரியாதையாக பண்ணு, உள்ளொலி தானாக வந்துடும். என்னை விட ஒரு அற்புதமான ஒரு குரு உனக்கு கிடைக்க முடியாது. நான் சொல்கிறேன், நான் தேடினேன். நான் ஏன் இப்படி ஆனேன் அப்படின்னு கேட்டால், நான் தேடினேன், எனக்கு இப்படி ஒருத்தன் கிடைக்கல. ஒளி ஒளி இருவகை, ஒன்று வெளிச்சம், மற்றொன்று ஒளி. கடவுள் ஒளி ஒளியாக இல்லை. கடவுள் படைத்ததிலேயே ஒளி ஒளி மிக மிக முதன்மையானது. முதன்மையானது சத்தம், இரண்டாவதானது வெளிச்சம். ஆனால் மனித அனுபவத்தில் வெளிச்சத்தை முதலிலும் ஒளியை இரண்டாவதுமாக அனுபவிக்கிறான். ஒரு தியானி அல்லது யோகி அல்லது யோக சாதனையின் வெற்றியாளன் நாதத்தை இறுதியாக அடைகிறான். யார் வேண்டுமானாலும் ஆன்மீக அனுபவத்தை அடையலாம். இது ஒரு சந்தர்ப்பம். நான் இங்கு உங்களுக்காக காத்திருக்கிறேன். உள்ளொலி பெருக பெருக நீ என்ன ஆகிடுவே அப்படின்னா, உனக்கு வெளிச்சம், உன் முகம் பிரகாசமாக இருக்கும். உன் முகம் எப்படி இருக்கும், உன் புத்தி தெளிவாக இருக்கும். அகத்தின் அழகு புத்தி தெரியும். கண்ணு நல்லா வேலை செய்யும், காது நல்லா வேலை செய்யும், மூக்கு நல்லா வேலை செய்யும், வாய் நல்லா வேலை செய்யும். வாழ்கின்ற வாழ்க்கைக்கு சான்றாவதுன்ற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உன்னால் நடக்கும். உடம்பு விசேஷமாக அற்புதமாக பூத்து குலுங்கும், கொண்டாடலாம். ஏன் உள்ளொலி பெருக்கிறதுக்கு என்னென்ன வந்தா என்னான்னு கேட்குறேன். வணக்கம், உங்கள் பேருங்க? ரமேஷ். சித்த மருத்துவர். எந்த ஊர்? திருவண்ணாமலையா? அங்கே நீங்கள் இப்போ கோயம்புத்தூர் மற்றும் திருவண்ணாமலையில் சித்த மருத்துவம் பார்த்துனுக்கிறார் ரமேஷ். அவர் கேட்குறாரு தலைப்பு,
உள்ளொலி. லீல 2 லீக்குது இல்லை, ஒலி சத்தம், ஒலி வெளிச்சம். இப்போ உள்ளொலினா 2மே எடுத்துக்கலாம். உள்ளொலினா எப்படி எடுத்துக்கலாம்? 2 எடுத்துக்கலாம். சத்தம் உள்ளே இருக்குது, வெளிச்சமும் உள்ளே இருக்குது. இப்போ உள்ளொலி அப்படின்னு சொன்ன உடனே ஊனை சுருக்கி ஒலியினை பெருக்கி, ஊனுடல் பெருக்கி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஊனுடல் சுருக்கி. ஒல்லுவ பெருந்தீங்க தான் அப்படி தான் சொல்லியிருப்பார். நான் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊனொன்றால் அண்ணாத்தல் செய்யாது அறத். இதுக்கு அழகான ஒரு விளக்கம் தராங்க ஆளாளுக்கு. நானும் நிறைய பேர் பார்த்துக்கிறேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரிமீன் சாப்பிட்டேன்னா கடவுள் அடைய முடியாது. எளிமையாக சொல்லணும்னா, கரிமீன் சாப்பிட்டேன்னா கடவுள் அடைய முடியாது. அவர் அப்படி சொல்ல. சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்றாரு. அலறுனா சொர்க்கம், அண்ணாத்தல்னா திறக்காது, சொர்க்க வாசலை திறக்காது. எப்படா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர்நிலைக்கு உண்ணாமை தேவையில்லை. அப்போனா சாப்பிட்றது மேலே அக்கறை வானான்ட்டார். எடுத்த உடனே என்ன சொல்லிட்டாரு? உண்ணாமை உள்ளது. ஆனால் அடுத்தது என்ன சொல்கிறாரு? ஊன் அப்படின்றாரு. என்ன பண்ணாத? ஊன் உன்றாள்ன்றார். உன்றாள்னா இவன் என்ன நினச்சிக்கிறான்னா தின்றாள்னு நினச்சிக்கிறான். உன்றாள்னா என்ன நினச்சிக்கிறான்? தின்றாள் உள்ள உண்ணா. இந்த உடம்பே ஊன் தான். இந்த உடம்பு என்ன தான்? ஊன் தான். ஆல்மா ஊன் உன்றாள்னா உடம்பு மேலே மட்டுமே அக்கறை வச்சுருந்தான்னு சொல்ல வர்றாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு? சொர்க்கத்தில் ஒரு மனிதன் வாழணும்னா உடம்பு மேலே அக்கறை வச்சுக்கூடாதுன்றார். ஏன்னா உடம்பு ஆணாகவும் பெண்ணாகவும் பரிமணிக்கும். உடம்பு என்ன செய்யும்? ஆணாக இருக்கும், இல்லைன்னா என்னவாக இருக்கும்? பெண்ணாக இருக்கும். உடம்பு தான் இந்த உலகத்தில் விசேஷம். அது தப்பு கிடையாது. உள்ளொலியை கவனிச்சிட்டினா தான் அது உடம்பு விசேஷம். அதனால தான் மேன் மக்கள் பாலுணர்வு சார்ந்து சிந்திக்கிறது ரொம்ப இயல்பானது. உடம்பு பாலுணர்வு சார்ந்து துடிக்கும், அது மாதிரி தான் செயல்படும். அதனால் ஊன் மேலே நீ அக்கறை எடுத்துக்கினா சொர்க்கத்தில் வாழ முடியாதுன்றார். புரிஞ்சிச்சுன்னா பாருங்கள், புரியலன்னா விட்டுடலாம். என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, உடல் கொண்ட தாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தியானா உள்ளே இருக்கிற உள்ளொலி வளராதுன்றார். இவ்வளோதான் அதுக்கு அர்த்தம். அப்போனா நீங்கள் என்ன கரிமீன் சாப்பிட்றத பற்றி அவருக்கு அக்கறையே இல்லை. ஏன் எத்தோன்னு என்ன சொல்லிட்டாரா? உண்ணாமை உள்ளது உயிர்நிலை. இப்போ நீ சாப்பிடாம தான் செத்துருவா. அப்போ அவர் உண்ணாமைன்னு சொன்னது எதை? நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் உயிர்நிலைக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டாரு. ஊன் ஒன்றால்னு சொன்னது எதை? உன் உடம்பு தர தாகத்தை மட்டுமே தீர்க்கிறதுன்றது கிடையாது. உன் உடம்பு தர தாகம், பால் உணர்வு, பசி உணர்வு, ஏதோ ஒன்று. அதுக்காகவே நாக்கு ருசிக்காகவே சாப்பிட்னுக்கிறது, கண்ணு ருசிக்காகவே பார்த்து நிறுத்து, காது ருசிக்காகவே கேட்டுன்னு இருக்குது, மூக்கு ருசிக்காகவே வாசனை இருக்குது. இந்த மாதிரி ஊன்கள் மேலே நீ அக்கறை எடுத்தீங்கன்னா புலன்கள் இது 5, இது புலால்னு பேர். 5 சேர்த்து அது பேர்னா புலால் பேர். இந்த புலாலை மறுக்கணும்னா மறந்துருக்கணும். எப்படி மதம் மறப்போம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கணும்? மறந்து இருக்கணும். மதம் மறக்கணும் அப்படின்ற மாதிரி அது ஒன்றா இருக்கணும், மறந்து. அப்படி தான் நான் சொல்கிறது அவரு. அப்போது உள்ளொலி அப்படின்னு சொன்னால் ஒன்று இருக்குதானா? அம்மா இருக்குது. 2 இருக்குதானா? அம்மா 2 இருக்குது. உள்ள என்ன இருக்குது? ஒலியும் இருக்குது, ஒலியும் இருக்குது. சுய வெளிச்சம் ஒருவனுக்கு வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் இருட்டுன்னு ஒன்று இருக்காது. ஒரு விளக்கு அல்லது ஒரு விட்டில் பூச்சி மினி கூட போயின்னு இருக்கும். ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா கூட தப்பு தான். ஏன்னா ஒரு இன்னொரு வெளிச்சம் வெளியே வந்து தேவைப்படுது. சுயமாக வெளிச்சம் உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள், சுயமாக எரிய தெரிஞ்சு அது வெளிச்சம் உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள் எப்போவுமே என்ன பண்ணாது? இருட்ட. அது எங்கே தும்பினாலும் இருட்டுக்குள்ளே வெளிச்சத்தை ஒளிச்சு வைக்க முடியாது. இருட்டுக்குள்ளே வெளிச்சத்தை என்ன பண்ண முடியாது? ஒளிச்சு வைக்க முடியாது. ஆனால் இந்த இயற்கை என்ன செஞ்சு வச்சுருக்குதுன்னா, இந்த ஊனுக்குள்ளே இந்த உடம்புக்குள்ளே அதை ஒளிச்சு வச்சுருக்குது. எல்லாரும் அதை உணர்றது கிடையாது. அது மேலே அக்கறையே இருக்கிறது இல்லை. ஒரு ஆடு மாடு மாதிரியே மனுஷனும் பிறந்து, ஒரு ஆடு மாடு மாதிரியே வாழ்ந்து, ஒரு ஆடு மாடு மாதிரியே என்ன பண்ணுறான்? 6 அறிவு அவனுக்கு. எதுக்குடானா உள்ளொலியை பார்க்குறதுக்கு தான். 6வது அறிவு எதுக்கு? உள்ளொலியை உணர்வதற்கு தான். உள்ளொலியை வளர்த்து உள்ளொலியை அனுபவித்து உள்ளொலியில் மகிமையெல்லாம் புரிஞ்சு உள்ளொலியோடு இணங்கிறதுக்கு பேர் தான் மனிதன் பகுத்தறிவாளன். மனிதன் அல்லது பகுத்தறிவாளன் யார்? அது நீ ஞானி ஆகணும், கோணி ஆகணும் இல்லை. மனுஷனாக பிறந்தவே நீங்கள் என்ன தான் உள்ளொலியோடு தான் பிறந்துக்கிறீங்க. அதனால தான் பாட்டில் இதெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க, நீடரான்மா மரணமெய்தாது. ஏன்? உள்ளொலி பெருகிச்சு. அதனால் அது என்ன பண்ண முடியாது? இருத்தல்ன்ற ஒன்றை சந்திக்காது. இதை புரிஞ்சுக்கின, உள்ளொலி புரிஞ்சுன திருவள்ளுவர் சொல்கிறாரு, உறங்குவது போலும் சாக்காடு.
உள்ளொலியை கண்டுக்காமல் அப்படியே அப்படியே போயிட்டேன்னா அது பேர் என்ன? சாவு. உறங்குவது போலும் சாக்காடு. அப்போ செத்துருத்துன்றதுன்னா ஒரு சின்ன சம்பவம் தான். உறங்கி விழிக்கிறது பிறவி நிலை இன்னொன்று. அப்போது உள்ளொலி உணராத ஒரு மனிதன் கடைசி வரைக்கும் வாழ்ந்து போயிட்டான்னா திரும்ப என்ன செய்வான்? உள்ளொலி வழங்கக்கூடிய விலங்குகளில் வருவான். 4வது வாசல் வரும்போது உள்ளொலி பெருகுது. 4வது வாசல் பிறகுற போது மட்டும்தான் உண்ணாவது உள்ளொலி பெருகுது. முதுகுத்தண்டு இல்லாத உயிரினங்களுக்கு என்ன இல்லை? உள்ளொலி பெருசாக இல்லை. அப்போ உள்ளொலி எப்படி இருக்குது அப்படின்னா 33 கோடி தேவர்களால் பாதுகாக்கப்படுது. புரிஞ்சா பாருங்கள், புரியலனா தப்பு கிடையாது. எல்லாருக்கும் கிடையாது நான் பேசுறது, எல்லாருக்கும் நான் பேசுறது கிடையாது. புரியலாம் விட்டுடணும். அந்த உள்ளொலி யார் காப்பாற்றுறா? 33 கோடி தேவர்கள். இது மதம் சார்ந்த பேச்சு மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுவும் பிரச்சனை தான். மதம் இல்லைன்னு சொல்கிற ஒரு மனுஷன் தான் என்ன சொல்லுங்கிறேன் இப்போ நான். உள்ளொலி, அந்த உள்ளொலியை காக்கிறதுக்கு 33 கோடி தேவர்கள் யாருன்னு உனக்கு புரிஞ்சா பாரு, இல்லைன்னா விட்டுரு. அதுதான் என்ன பண்ணுது? பார்க்குது. இது உள்ளொலியாக இருக்கிற வெளிச்சத்தை மட்டுமா பார்க்குது? ஆமாண்ணா பார்க்குது. அப்போ உள்ளொலி விளங்குது. அந்த 33 கோடி தேவர்களை நீங்கள் வணங்குறீங்க, அதுக்கு செயல்பட வேண்டியதெல்லாம் செய்கிறீங்க, அதுக்கு செய்ய வேண்டிய காணிக்கையை செய்கிறீங்க, அதுக்கான யாகத்தை வளர்க்குறீங்க, அதை வணங்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரிஞ்சா பாரு, இல்லைனா விட்டுரு. நீ பண்ண சடங்கு செஞ்சால் அதுவும் பிரச்சனை. யாகத்தை வளர்க்குறீங்க, என்ன பண்ணுறீங்க? அனல் மூட்டுறீங்க, தீபத்தை ஏற்றுறீங்க. அப்போ என்ன ஆகும்? தீபம் ஏற்றுனா அனல் போட்டால் இல்லை தீ கொளுத்துனா என்ன ஆகும்? வெளிச்சம் பரவும். எவ்வளோ தூரம் ஏறியதோ அவ்வளோ தூரம் வெளிச்சம் பெருசாகும். 100 வாட்ஸு 50 வாட்ஸுன்னு இன்றைக்கி நம்ம டெவலப் ஆனதுனால அந்த உள்ள ஃபிலமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதை டெக்னிக்கலாக பண்ணி வச்சுக்கிறோம். அந்த காலத்தில் கட்டை போட்டு இது பண்ணுறது, ஒரு குதிரையே அழிக்கிற அளவுக்கு யாகம் வளர்க்கணும்னு சொன்ன உடனே குதிரையவே எடுத்து போய் உள்ளே விட்டுக்கிறானுங்க. அது அவன் பிரச்சனை. உங்களுக்கு புரிஞ்சா பாருங்கள், ஒரு குதிரை அடங்குது எப்படான்னா உள்ளொலி வழங்கி தீபம் பெருசாகிடுச்சின்னா அவன் பார்த்தா ஒரு குதிரை அடங்குது, அவனுக்கு பணிவாக இருக்குது, அவன் அது மேலே ஈஸியாக ஏறலாம். இவன் அடங்கலை. இவனுக்குள்ள இருக்கிற உள்ளொலி என்ன ஆக்கிச்சு? அதை உள்ளொலி பெருக பெருக என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொல்லான் புலான் மறுத்தானே. அப்போ உள்ளொலி பெருகியவனை, யாகம் செய்தவனை, 33 கோடி தேவர்களை வணங்கியவனை என்ன பண்ணும் இந்த உலகம்? இந்த உலக ஜீவராசிகள்லாம் கொண்டாடும். அப்போ யாகம் செஞ்சவன் தான் பெரியாள். இங்கே யார் தான் யாகம் புரிஞ்சிச்சா பாருங்கள். புரியலாம், அது உங்க தப்பு. அப்போது ஒரு மனிதன் யாகம் செய்து யாரை அடையலாம்? உள்ளொலி பெருக்கி இறைவனை போய் அடையலாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அவன் போடும்போது என்ன பண்ணி போடுறான்னா ஸ்வாஹா. என்னது? ஸ்வாஹா. எல்லாம் என்ன தான்? ஒன்றுத்துக்கு உதவாதுன்றான். என்ன சொல்ல வரான்? ஆமாம், சுற்றி எதுவும் ஒன்றுத்துக்கு உதவாது. மனைவி கடைசி வர மாட்டான், ஸ்வாஹா. புள்ள கடைசி வரைக்கும் வர மாட்டான், ஸ்வாஹா. சுற்றம் கடைசி வராது, ஸ்வாஹா. ஜாதி உனக்கு கடைசி வரைக்கும் வராது, ஸ்வாஹா. அப்படி தான் அதுக்கு அர்த்தம். புலன்கள் ஐந்தும் உதவாது, ஸ்வாகா. பூதங்கள் ஐந்தும் உதவாது, ஸ்வாகா. ஒவ்வொரு பூதத்துக்கும் உதவாது, ஸ்வாகா. நவகோள்கள் உதவாது, ஸ்வாகா. ஸ்வாகா ஸ்வாகா ஸ்வாகா. ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. எப்போன்னா உள்ளொலி பெருக பெருக 33 கோடி தேவர்களுக்கு பூஜை பண்ண பூசை பண்ண இப்போ பூசை செய்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஆதி பூசை கொண்டதோ அனாதி பூசை கொண்டதோ. அனாதி பூசை கொண்டதோ ஆதி. ஆதியே துணை. என்னது துணை? எது ஆதி? ஒன்று மற்றது தான் ஆதி. அதுதான் எனக்கு என்ன துணை. எனக்கு என்ன துணை? நான் எதனால் இங்கே உட்காந்துக்கிறேன்னா ஒரு வெற்றிடம் இருக்கிறதுனால. எங்கள் பிள்ளை பஞ்சு போட்டு அடிச்சுட்டிங்கன்னா உட்கார முடியாது. பிள்ளை எதனா போட்டிங்கன்னா முடியாது என்னால். அப்போ எனக்கு என்ன தான் துணை? ஒரு சாலைன்றது என்னான்னு கேட்டிங்கன்னா வழிமறிக்காத காணியான இடம்னு அர்த்தம். தரம் மட்டும் இருக்கும், வேலி போட்டிருக்காது. வேலி போட்டால் என்ன பண்ண முடியாது, என்னால் போக முடியாது. அப்போ என்ன தான் துணை? போனோன்னா வேலி எடுத்தால் தான் நான் என்ன பண்ண முடியும்? போக முடியும். உள்ளொலி பெருகனுக்கு இடை இல்லை, வேலி இல்லை அவனுக்கு. உள்ளொலி பெருக பெருக என்ன பண்ணிட்டான்? யாகத்துக்கு யானை கூட உள்ளான், அசுவமேத யாகம். அந்த அளவுக்கு ஒரு மனிதனால் என்ன ஆக முடியும்? யானையை ஒரு மனுஷன் கத்தி தேத்திட்டான் ரீல்ஸில். ஊன்னு கத்துறான், கையசி யானை போயிடுச்சு. சரியா? விவேகானந்தர் வாழ்க்கையில் நந்ததா சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. ஒரு மாடு முட்டை வந்தது, பார்த்தோன்னே நின்றுச்சுலாம். நம்ம பார்க்கல, சொல்லிக்கிறாங்க. என் வாழ்க்கையில் நிறைய நான் பார்த்துக்கிறேன். என் வாழ்க்கையில் என்னை எதிர்க்கிற மனிதர்களோடு நான் பேசுவேன், அப்படியே நடுங்குவானுங்க. அப்படியே கையில் காரெலாம் ஓதுறோம். நேராகவே பேசுறதுக்கு கூட தகுதி இருக்காது. பார்த்தாவே என்னை கூட தர்க்கம் பண்ணுறவனை சொல்கிறேன் நான்.
என்னை எதிர்த்து பேச நினைக்கிறான்ல, அவனை நான் பார்ப்பேன், அப்படியே ஒதுரும் அவன் கை காலணும். நான் எந்த கர்மமும் பண்ணுறது இல்லை. நிறைய பேர் இவர் மந்திரவாதியாக இருப்பார் பொழுது இவர் முன்னாடியே இருக்கிறதுலாம் பின்னாடியே தெரியுது, பின்னாடி இருக்கிறதுலாம் முன்னாடி தெரியுதுன்றார். சத்தியமாக எனக்கு பின்னாடி இருக்கிறது தெரியாது. இல்லை, நான் சொல்லி வைக்கணும். நீங்கள் அது மாதிரி நினச்சிங்கன்னா நான் சும்மா பேசுகிறேன், அது தெரிஞ்ச மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. புரியுதா? நான் சும்மா தான் பேசுகிறேன். புரியுது? எனக்கு எந்த முன்மாதிரியும் பின்மாதிரியும் கிடையாது. உங்கள் பின்னாடி பார்த்துட்டு என் பின்னாடி இப்படி தான் இருக்குன்னு பேசிக்கிறேன். புரியுதா? உங்கள் பின்னாடி பார்த்துட்டு என் பின்னாடி இப்படி தான் இருக்குன்னு பேசிக்கிறேன், இப்படி தான் இருக்குன்னு பேசிக்கிறேன். புரிஞ்சிச்சேன்னா பாருங்கள். அப்போ உள்ளொலி பெருகுனா யானை கூட என்ன பண்ணுது? கட்டுப்படும். இந்த மாதிரி தனித்தனியெல்லாம் சொல்ல நம்மால் சிங்கிள் ஷாட் அடிச்சிட்டான்னா என்ன எல்லாம் உயிரும். 84,000 ஜீவராசிகளும் என்ன பண்ணுமா? அந்த உள்ளொலி பெருகிட்டு உனக்கு பணிவு செய்யுமா, நன்றி சொல்லுமா. இந்த ஞானிகள் தடம் ஏற்படுத்துவது இல்லைன்னு ஒரு கதை சொல்லியிருப்பானுங்க. ஞானிகள் என்ன பண்ணுறது இல்லை? தடம் ஏற்படுத்துவது இல்லை. ஞானிகளுக்கு தடமே தேவையில்லை. ஏன்? அவன் ஆகாயத்தில் மிதக்கிறவன், அவனுக்கு என்ன தேவையில்லை? தடம் தேவை இல்லை. யாயாதிராஜனை வாள் கொண்டு வெட்ட முடியாது. ஏன்னா அவன் காற்றை வாள் கொண்டு வெட்ட முடியாது, தண்ணியை வாள் கொண்டு புழக்க முடியாது. இந்த புலன்களெல்லாம் நீங்கள் ஜெயிக்க முடியாது, பூதங்களையும் ஜெயிக்க முடியாது. ஆனால் இந்த பூதங்களை ஜெயிச்சவன் தான் வெற்றியாளன். இந்த உலகத்தில் யாரா வெற்றியாளன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காணா கண், கேலா செவி, இப்படிலாம் ஒருத்தனால் இருக்க முடியும். அப்போது உள்ளலின்றது ஒரு தலைப்பு சிம்பிள் தான். ஆனால் அதை அடையிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி என்ன தான்? அப்போது யோகம் அல்லது யாகம். யாகம் செஞ்சால் யோகம் கிடைக்கும், யாகம் செஞ்சால் யோகம் கிடைக்கும். யாகத்தில் என்ன நான் போனேன்னா, ஆதித்யாயாச நம, சோமாய நம, அப்படி தானே? புத சுக்ராய நம, இப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை மொத்தமாக அடிக்கலாம். ஞாயிறு திங்கள் செவ்வாய் போட்டுன்னு அடிச்சிக்கலாம். உங்கள் இஷ்டம், உங்கள் மொழியை பொறுத்தது. ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்பயச்ச ராகுவே கேதுவே நம, சுவாஹான்னு சொல்லலாம். வாழ்த்தவும் செய்யலாம், போதும்னு சொல்லலாம். புரியுதா? ஆனால் யாகத்தில் என்ன சொல்லக்கூடாது? போதும்னா சொல்லக்கூடாது, சுவாகா தான். முடிஞ்சிச்சு, கிளியர் ஆச்சு, கிளியர் ஆச்சு. நான் அனுபவிச்சிட்டேன் பூதங்களை, பஞ்சபூத பாவி. எனக்கு நான் என்ன பண்ணேன்? முதல்ல என் மண்ணுக்கு நன்றி சொன்னேன். நிறைய லூசுங்க மண்ணுக்கு நன்றி சொன்னால் செருப்பு போடாமல் நடக்கணும்னு நினச்சிக்கிச்சு. ஆமாம், செருப்பணுமோ ஆகத்திருந்து குச்ச மாதிரியும், பூமிக்கும் செருப்புக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரியும், செருப்பு ஒரு அவமதிக்கப்பட்ட பொருள் மாதிரியும், அதை போட்டு நினச்சாக்கா பூமியை அவமதிக்கிற மாதிரியும் நினச்சிச்சு. இதுங்களை என்ன பண்ண முடியும்? நம்ம பூமியை மதின்னு என்ன பண்ணிட்டான்? செருப்போடாத பூமி மதிக்கிறதே. இந்த உலகத்திலேயே தலை சிறந்தது இந்த உடம்பு. இந்த உடம்பை முதல்ல மதிக்கணும், அப்புறமா தான் என்ன மதிக்கணும்? பூமியிலேருந்து தான் நான் வந்தேன், நான் பூமியோட ஒரு அங்கம்தான். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் ஏற்க மறுக்கிறது. கையில் கொஞ்சம் டப்பு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து மேலே இருந்தால் போட்டோ என்று நான் திருப்பியெல்லாம் கேட்டால் தரமாட்டேன். அது ரெண்டாவது விஷயம். நான் ரொம்ப அன்பானுவேன், தேவைப்பட்டு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? முடியுமானா கொடுப்பேன். மேக்ஸிமம் திருப்பி கொடுக்க மாட்டேன் பணத்தை. நீங்கள் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு திருப்பியெல்லாம் கேட்கக்கூடாது. ஆமாம், நான் நீங்கள் வீடியோவில் சொல்லி வச்சிடறாலும் நம்ம கொடுத்துட்டோம், எப்போ நான் கேட்கலாம் பொழுதுன்றான். பேங்க் கிடையாது. நான் குத்தா என்ன பண்ணிண்ணா என்னப்பா? ஆமாம், ஒன்லி அதான் ஒன் வே இது. ஆமாம், நீங்கள் பண்ணு. ஹோட்டலில் போய் இட்லி சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு திரும்பி அந்த காசை கொடு, எனக்கு தரமாட்டாங்க. ஏன்? நீ இட்லி கொடுலாம். இட்லி வாந்தி எடுத்து கொடுப்ப, வாந்தி எடுத்து அது பேர் என்ன கிடையாது? இட்லி கிடையாது. ஆமாம், எனக்கு கறியெல்லாம் வாங்கி லிவர்லாம் வாங்கி கொடுத்துக்கிறான் ஒருத்தன், சின்ன சின்ன டப்பாவில் போட்டு நல்லா. நான் குருவே உன்னை இவ்வளோ பண்ணேன், எனக்கு நான் உனக்கு இவ்வளோ லிவர் கொடுத்தேன் வாந்திடுறேன்னா என்ன பண்ண முடியும்? நடுவரல் தான் கொடுக்க முடியும். என்ன பண்ண முடியாது? நான் திரும்ப அந்த லிவரை கொடுக்க முடியாது. ஒன்றா நடுவரல் கொடுத்துட்றேன் ராஜா, நீ என்ன பண்ணிக்க வச்சுக்கோன்னு சொல்லலாம். வேறு என்ன பண்ண முடியாது? என்னால் உள்ளொலி பேசுகிற ஞாபகம் இருக்கட்டும். ஆமாம், நடுவரல் அப்படியே எங்கன்னா போயிட்டு போகிறேன் நமக்கே சொல்லிக்கணும். நீங்களும் கூட சொல்லலாம், ஐயா நீங்கள் ரொம்ப தூரம் வெளியே போய் நிற்கிறீங்க, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஊரில் வந்துடுங்க. இந்த உள்ளொலி பெருக என்ன ஆகிடும்? யானையும் சிங்கமும் புலியும்லாம் இல்லை, எல்லா ஜீவரசங்கள்லாம் பண்ணா எதிர்க்கிற விலங்குகள் நடுங்கும், எதிர்க்காத விலங்குகள் பணியும். அப்போ எதிரி தான் நடுங்குவான்.
எதிரி தான் என்ன பண்ணுவான்? நடுங்குவான். ஏற்றுக்கிறவன் பணிவான். இதுதான் விஷயம். எதிர்த்தா நடுக்கமோ, ஏற்றுக்குன்னா பணிவும் வரும். யாருக்கே? உள்ளொலி பெருகிச்சேனா. உள்ளொலி பெருகிச்சேனா என்ன வரும் எனக்கு? அன்பு வந்தது, என்னை ஆள வந்தது, சொந்தம் வந்தது, தெய்வ சொர்க்கம் வந்தது. அங்கேருந்து சேர் வந்தது. ஆமாம், இந்த இடம் வந்தது, கொஞ்சம் பேர் ஓட்டான். சேர் வந்தது, கொஞ்சம் பேர் ஓட்டான். இப்போ அன்பு வந்ததா இல்லையான்னு தெரியல, சேர் வந்தது. ஆனால் அன்பு எப்போ எனக்கு வந்துச்சு, 2006 தனியாக உட்காந்துருந்தேன். நான் தனியாக சிங்கிள் மேன். ஒரு ராத்திரி வழக்கு எடுத்துகிட்டு போய், கரண்ட் கூட கிடையாது, அதை வச்சுட்டு உட்காந்துருந்து தியானம் பண்ணுவேன். கொசு கடிக்கும், பல்லி சாப்பிடும். கொசு என்ன பண்ண என்ன கடிக்கும், பல்லி என்ன சாப்பிடும். டேய், நீ தான் இப்போ சொன்னல எல்லா உயிரும் தொழுன்னு, இந்த கொசு ஏண்டா கட்சிது, கம்முனி ஏண்டா இந்தன்னு நீ கேட்கக்கூடாது. கொசு கட்சி ரத்தத்தை சாப்பிடும், பல்லியால் நேரடியாக ரத்தத்தை சாப்பிட முடியாது. அந்த மாதிரி தான பிரபு நான் எந்த மாதிரி பிரபு? உண்மைனா பணம் தான் கிடையாது, ஆனால் கருணையும் அன்பு என்கிட்டேருந்து வழியும். நீ நல்லா இருக்கிறதுக்கான வழியை சொல்லினே இருப்பேன். ஏன்னா நீ கொடுத்தது நான் செலவு பண்ணிடுறேன். வச்சுன்னு இருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும்? திருப்பி கொடுக்க முடியும். ரெண்டாவது, எனக்குன்னு கொடுத்துட்டு பேர் அது எந்துன்னு ஆக்கிட்டேன், திருப்பி தரமாட்டேன். அது எந்து பட்டா போட்டு கொடுத்துட்டு பேர் என்ன பண்ண முடியாது? அப்பா திருப்பி கேட்டாங்களே, அதுக்கு ஒரு விலை கொடுத்தா தான் அப்பாக்கே தர முடியும். அப்பா தான் எனக்கு கொடுத்தாரு, ஆனால் நான் என்ன பண்ண முடியாது? இல்லை, நான் தாண்டா உன்னை பெற்றேன், செத்துருற அம்மாவுக்கு அதிகாரம் இல்லை. தனி மனிதன் வாழ்றதுக்கு சுதந்திரங்க பக்கா, அதில் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது உள்ளொலி பெருக்கிறதுக்கு அப்படின்னு உனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன சுவாகா பண்ணா? இந்த சுத்தி கர்மத்தெல்லாம் பண்ணி இப்போ 30 பண்ணி என்ன ஆயிடுச்சு? வெளிச்சம் வளர்ந்துச்சு, இனிஷியேஷன் ஆயிடுச்சு. இந்த வெளிச்சம் வளர்ந்ததுக்கு அடையாளம் தான் உனக்கு 3வது கண். உனக்கு 3வது கண் ஒரு விழிப்பு வந்து நெத்தி ஊரல் வந்தது இல்லை, இன்னா நந்துச்சு அப்படின்னு ஒரு பேசிக்கிறாங்கள உங்ககிட்ட கூப்பிட்டு. அந்த குமரேசனுக்கு தெரியணும், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் திண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். ஃபோன் பண்ண நம்ம ஒன்றும் ஒன்றும் கிடையாது, தப்பு கிடையாது, அதை அழிச்சிடுவாங்க. நீங்கள் டோன்ட் வரி. புரியுதா? ஒரு வெளிச்ச உடம்பு வளர்ந்துட்டு உனக்கு இன்னும் இருக்காது. ஏன்? எல்லாம் ஒரு ஒன்று ஏற்றுப்பான், இல்லைன்னா பண்ணுவான், எதிர்ப்பான். எதிர்த்தா நடுக்கம் வரும், ஏற்றுக்குன்னா பணிவு வரும். பணிஞ்சிட்ட போய்ட்டு ஏன் எதிர்த்தான்? ஒருத்தன் பணிஞ்சான், அப்புறமா ஏன் எதிர்த்தான் ஒருத்தனை? தூரம் போன உடனே கொஞ்சம் தூரம் அவன் போயிட்டான், இல்லை நான் போயிட்டேன். சிங்கம் என்னை பார்த்து பயந்துச்சு தான், தூரம் போனவொடனே திரும்ப சிங்கம் என்ன ஆகிட்டான். அந்த நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாழை பின்னாடி உள்ளே சொருகின்னு போவோம். சில நாய் வந்தேன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு போய் திரும்ப வாழை பழைய வரி பண்ணும். பார்த்துக்கிறீங்களா இந்த நாய் கதைங்களா? இந்த முறப்பு நாய் ஒன்று வந்ததுன்னு வச்சுங்க, அதே வாழை தூக்கி பின்னாடி சொல்லிவிடும், சுற்றின்னு போய் இருக்கும். அதோட பயத்தை அடையாளம் என்னடனா, வாழை தூக்கி போய் என்ன பண்ணுறது, பின்னாடி இது போய் உள்ளே அடக்கி வச்சுக்கிறது. நான் வாழை சுற்றின்னு போடான்றாங்களா, அதான் அதுக்காக நாய்ங்க செய்யும். கொஞ்சம் போன உடனே கோழி கூட விற்றான், பக்கா சேவல் வந்து ஒன்று கம்முன்னு ஆகிடும். அப்படின்னா தூரம் போய் கத்திட்டு வரும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பண்ணைங்களில் சேவல், நாட்டுக்கோழி வளர்க்க முடியாது, சேவல் வளர்க்க முடியாது. ஏன்னா அடிச்சுனே இருக்கும், எப்போ பார்த்தாலும் ஒரே இடத்துல வைக்க முடியாது. அதுன்னா திறந்த வெளி வந்தால் தான் அது தனியாக ஒரு மரம் தேடின்னு, அதுக்கு ஒரு இடம் தேடின்னு, அது ஒரு டான். அதுக்குன்னு என்ன பண்ண அவர், என் நாடு என் மக்கள் என் வீடுன்னு என்ன பண்ணா வாழும். அந்த மாதிரி ஆள் அது. சேவலுக்கு சொல்கிறேன் நான். இதுங்களுக்கு உள்ளொலி வரணும்னு இல்லை, உள்ளொலி வளர்ந்த ஒரு மனிதனுக்கு அப்படி வந்துடும். அதுதான் முருகர் கதை சொல்லி வச்சுக்கிறாங்க, என் நாடு என் மக்கள் என்று ஏற்படுத்தி கொண்டு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பார். அவையே நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த அக்கா சொல்லிட்டோம், மாறுவது மனம் தேறுவது குணம் தெரியாத சிறுவனா நீ, ஏற்றுக்கொண்டால் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவா நீ, என்னுடன் ஓடிவா நீ. என்ன போன இந்த விட புறம்போக்கு தப்பாக இருந்தால் கூட சாரி சொல்லிட்டு என்ன பண்ணுற மரியாதையா வந்து ஓடி வந்துடு. இல்லைன்னா என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் பிரச்சனை கிடையாது, நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்துனே தான் இருக்க போகிறேன். சத்சங்கத்துக்கு யார் வேணா வரலாம், எங்கே போனோன்னா வரலாம், எனக்கு அதில் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எங்கெங்கன்னா போயிருந்தா கூட என்ன பண்ண, நீங்கள் சத்சங்கம் வரலாம். எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம், சத்சங்கம் ஒரு சந்தர்ப்பம், அதில் வாய்ப்பு கிடையாது. அப்போ உள்ளொலி பெருகணுக்கு பயம் இல்லை, அச்சம் இல்லை, குற்ற உணர்வு இல்லை. உள்ளொலி ஏன்னா அவன் யாரை வணங்கிடுறான், 33 கோடி தேவர்கள் அவனுக்கு பாதுகாப்பு. அவனுக்கு யார் பாதுகாப்பு? 33 கோடி தேவர்கள் பாதுகாப்பு. அது எப்படா பாதுகாப்பு தரும்? என் பொண்ணுக்கு அனுபவம் கொண்டா, நம்ம ஒரு காரில் போகிறோம், பின்னாடி பேய்களாக உட்காந்துக்குதுன்னு, அத்தனையும் தேவதை. அவளுக்கு என்ன தெரியும், அவள் பேய் நினச்சின்னு இருப்பா. அத்தனையும் யார் தான்? ஆமாம், தோணை இறந்தார் கூட யாரை காப்பாற்றுறாங்கன்னா, ஏன்னா எனக்கு வெளிச்சம் உடம்பு வரல, இப்படி ஒருத்தன் வெளிச்சத்தோடு ஒருத்தர் சுற்றுறான், உள்ளொலி பெருக்கின ஒரு மனிதன் இருக்கிறான்னு அவனை சுற்றி என்ன பண்ணுவாங்க, பாதுகாவலர்கள் வந்துடுவாங்க. ஏன்
பண்ணிடுவங்க. ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்கொண்ட கூட்டம் ஒன்று எப்போதும் இருக்கும். நீ எங்கே போனாலும் மாட்டிப்ப. என்னை ஏற்றுக்கொள்ள கொண்டு நிற்பான், என்னை விட்டு விலகி இருப்பான். ஏற்றுக்கிறது வேற, விலகி இருக்கிறது வேற. எதிர்த்தல் வேற, விலகி இருத்தல் வேற. என்னன்னு ஒருத்தர் விலகி இருப்பான், நீ நினச்சி நிற்ப என்னை ஏற்றுக்காம வெளியே போயிட்டான்னு நினச்சி நிற்ப. நெருப்பு கிட்ட போனால் சுடுது, அதனால் என்ன பண்ணிக்கலாம்? தூரமாக வந்து என்ன பண்ணிக்கலாம்? குளிர் காஞ்சிக்கலான்னு போயிருப்பேன். நீ என்ன நினச்சிக்கின? போயிட்டான் பொழுது தூரம் ஆள் தான் பொழுது நினச்சினேன்னா மாட்டிக்கினே. நீ என்கிட்ட என்னோடய சீடர்களில் பலவிதம் கிட்ட வருவான், அனல் தாங்க முடியாமல் என்ன ஆகிடுவான், கொஞ்சம் தூரம் போவான், திரும்ப குளிரும், திரும்ப என்ன பண்ணுவான்? இந்த நெருப்பு குளிர் காய்ச்சி போகிறதுக்கு இங்கே அந்த மாதிரியே பண்ணியே காமிச்சிட்டுக்கிறேன். இந்த ஆண்டு விழாவில் என்ன பண்ணுறது? நெருப்பு ஃபயர் போட்டு சுற்றிய டான்ஸ் ஆகிட்டு வந்துடுது. வாழ்க்கை கொண்டாடுறதுக்குன்னு புரிஞ்சிச்சானா எந்த விஷயமும் ஒரு விஷயம் கிடையாதுன்னு ஆகிடும். அதெல்லாம் தாண்டி அன்பாக இருக்க முடியும்னு புரிஞ்சிச்சானா எதையுமே மனசில் எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஆனால் மனம் அப்படி இல்லை, வாழ்றது இல்லை, சமூகத்தில் வாழுது, இப்படி தான் கற்றுக்குச்சு. அப்போது ஒரு போராட்ட காலத்தை உள்ளே உருவாக்கி தன்னைத்தானே என்ன பண்ணிக்கான்? கஷ்டப்பட்டுக்கான். அது வெளிச்சம் உடம்பு வரும்போது புரிஞ்சிடும். அப்போது வெளிச்சம் உள்ளே வந்துச்சுன்னா அது பேர் உள் லொலி. லீயை நடுநாக்கில் வச்சு சொன்னேன்னா அது என்ன? அது வெளிச்சம். நுனி நாக்கில் வச்சு சொன்னேன்னா சத்தம். லீ 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 லீ. ஆனால் அப்படிலாம் அவ்வளோ தூரம்லாம் டீட்டெயிலாக வச்சு நாக்கு அங்கங்கே வச்சுன்னு சொல்லிக்க முடியாது. அது சும்மா அது அப்படிலாம் கிடையாது. லீனா எல்லாமே அங்கே தான். ரெண்டுக்கும் நடுவில் ஒரு லீயை வச்சிட வேண்டியது தான். நடு நாக்கில் வச்சு லீ, நாக்கு பல்லு பக்கத்தில் வச்சு லீ எல்லாம் சொல்லிருக்க முடியும்? லீ லீ சொல்லிருக்க முடியும்? அல்லி அள்ளி அப்படி சொல்லிருக்க முடியும்? சொல்லவே முடியாது. அலிக்கு நாக்கில் நான் விரல நாக்கு எடுத்து வந்து நாக்கு பல்லு எடுத்து வந்து வச்சு அள்ளின்னும். குடுன்றதுக்கு வர அலிக்கு நடுநாக்கில் எடுத்து போய் அள்ளி அப்படின்னு சொல்லணும். ஒளி ஒளி தெரிஞ்சோ எனக்கு தெரியல, எனக்கு தெரியல அப்படிலாம் சொல்ல முடியும். ஒலி. ஆனால் புரிஞ்சுக்கோங்க சரியா? இந்த உள்ளொலி பெருகிச்சு, உள்ளொலி பெருகிச்சு அப்படின்னு ஒன்று, அதாவது வெளிச்சம் பெருகிச்சுன்னு ஒன்று. அடுத்த ஸ்டெப்பு அவனுக்கு சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். உடலில் ஆல்ரெடி பலவிதமான சத்தம் இருந்துன்னே இருக்குது. நீங்கள் உட்காந்துப்பீங்க, என் வயிறு கூவும். ஏன்? உள்ளே போட்ட சாப்பாட்டிலேருந்து கேஸ் உண்டாகும். அது அங்கே இங்கே தட்டு மாதிரி எங்கே போகிறதுன்னு தெரியாது. அதுவே கத்தின்னு போவோம். உள்ள காற்று போகிறதுக்கு ஒரு சத்தத்தை நீங்கள் தட்டிங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோ இல்லைன்னா என்ன ஆகும்? சத்தம் வரும். அதுதான் புல்லாங்குழல். அது இப்படி தான் என்னமே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்களும் கூட அந்த மாதிரி காற்று ஊதி வர சத்தங்களும் இருக்குது. ஹார்மோனியம் வச்சு புட்டு அமைக்கின்னு இருப்பாங்க, புஷ்ஷுன்னு காற்று போயின்னே இருக்கும். கீழே எழுத்துனா அதுக்கேற்ற மாதிரி சத்தம் வரும். காற்றுனால் ஏற்படுற சத்தம், கம்பி வச்சு தட்டி ஸ்ட்ரிங்கு கம்பி வச்சு ஏற்படுத்துகிற சத்தம், இல்லைன்னா தோல் வச்சு பறை சத்தம். இப்படி சத்தத்துக்குள்ள நீங்கள் பல விதமாக என்ன பண்ணலாம்? உடம்புல எல்லாமே இருக்குது. தோல் இருக்குது, தொப்பைக்குது, எல்லாம் இருக்குது. காதில் செவி பறை இருக்குது. காதில் என்ன இருக்குது? செவி பறைன்னு ஒன்று இருக்குது. அது அழுக்க வெளியே தரணும். டுப்பு டுப்பு டுப் டுப், துப்பாக்கி சொல்கிற மாதிரி சத்தம்லாம் கேட்கும். டுப்னு கேட்கும், டுப் டுப்னு கேட்கும். இதெல்லாம் யோக சாதனை பண்ணுறவனுக்கு ஏற்படுற அனுபவம். நேராக அந்த மாதிரி குருக்கிட்ட போய் பார்த்துட்டா ஞானம் வச்சுட்டுன்னு வந்தேன்னா இதெல்லாம் கிடையாது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? நீ ஞானி தான். ஏன்? சூன்ய வீடியோ பார்த்துட்டல? ஆமாம். நீ ஏன் வீடியோ பார்த்துட்டே நீ ஞானின்னு சொல்ல முடியாதனால எங்கேயோ போய் ஞானின்னு சொல்லின்னு வர, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. நீ என்ன சொல்லியிருந்துருக்கலாம்? என் வீடியோ பார்த்துட்டே ஞானின்னு சொல்லியிருந்துருக்கலாம், எனக்கு அவ்வளோ தெரிஞ்சிச்சின்னு சொல்லியிருந்துருக்கலாம். அதை நம்மளால் ஒருத்தர் சொல்லியும் காமிச்சிட்டு போயிட்டார். ஆமாம், கலைக்கே அரசர் ஒருத்தர் சொல்லிட்டும் போனார். என்னான்ட்டே நான் பார்த்துட்டா இதாண்டான்னு. உங்களுக்கு புரியல, அவரே சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா நிறைய பேர் சொல்லுங்கிறாங்க. உண்மையிலே இந்த அனுபவத்தை அனுபவிச்சுங்கிற ஒரு மனுஷனுங்கிறாங்க. ஒரு மனுஷனில் நிறைய பேர் இருக்கிறா, வெளியே சொல்ல முடியாது. உங்கள் எல்லாருக்குமே மூன்றாவது கண் விழிப்பு வந்திருக்கும். என்னென்ன பயிற்சி வாங்கின எல்லாருக்குமே உள்ள நெத்தி துடிப்பு நடந்திருக்கும். புரியுதா? அப்போ வெளிச்சம் எழுந்துச்சு. அடுத்தது என்ன ஆகுது? பலவிதமான சத்தங்கள் வருது. எதுக்கும் மதிமயக்கம் கொள்ளக்கூடாது. ஒரு யோக சாதனை செய்யணுனுக்கு அனுபவத்தின் மேலே அக்கறை இருக்க வேண்டியதே கிடையாது. அது வந்துச்சு, அது வரட்டும், அது இருக்கட்டும், நீ பான்னு வாழ்ந்து நிற்க வேண்டியது தான். அவ்வளோதானே தவிர ஒன்றா எனக்கு இது வந்துச்சு, அது வந்துச்சு, உனக்கு வந்துச்சா, உனக்கு வந்துச்சா, உன் மூத்திரம் வந்துச்சா, உனக்கு பீ வந்துச்சா, உனக்கு கக்கூசு வந்துச்சா, உனக்கு கூசு வந்துச்சான்னு கேட்டு நிற்கக்கூடாது. என்ன பண்ண வேண்டியது இல்லை. ஆமாம், சில பேர் கூசு மட்டும் வரும், சில பேர் பீ வரும், சில பேருக்கு என்ன வரும்? மூத்திரம் வரும். நீ மூத்திரம் பேஞ்சிட்டு பீ பேல்றியா, பீ பேட்டு மூத்திரம் பேரியா? இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. அந்த மாதிரி விஷயந்தான் இது. அனுபவம்ன்றது எல்லாருக்குமே வரும். ஆனால் வேறு வேறு மாதிரி இருக்கும், வேறு வேறு டைம் வரும், ஆளாளுக்கு மாறும். இங்கே போட்டியெல்லாம் கிடையாது. இங்கே என்ன கிடையாது? உள்ளொலிப்பு இருக்கும்போது இந்த மாதிரி போட்டியெல்லாம், அந்த போட்டி மனப்பான்மை இருந்தால் வராது. போட்டி மனப்பான்மை இருந்தால் என்ன வராது. முதல்ல நீ விட வேண்டியது போட்டி மனப்பான்மையை தான். ஆமாம், அவனுக்கு வந்துச்சா உனக்கு வந்துச்சான்னு கேட்கக்கூடாது. இப்போ ரெண்டு பேர் பார்த்துட்டு கொஞ்சம் கேப் கொடுத்தோன்னு வச்சுக்கேன். டிஃபன் சாப்பிட்டு விட்டு வெளியே போய்ட்டு வந்தேன், எனக்கு இது மாதிரிலாம் அனுபவிச்சு உனக்கு ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா மாட்டினே. நீ உனக்கு குரூப்பில் சேர்த்த உடனே உனக்கு இது வந்துச்சான்னு பேசினேன்னா மாட்டிச்சு. ஆமாம், கேட்டு கூட்டு போடுவான் அவனை குமரேசன், அவள் தான். நீ மாட்டிக்கினேன்.
ஆமாம், அதுக்கு என்ன சுற்றினுக்கிறான் அவன். ஆமாம், குமரேசன் ஒரு பேய்க்குது, அது சுற்றி நிற்கும். டக்கு என்ன பண்ண உன்னை பிடிச்சிக்கும், அதுதான் மாட்டிக்கினேன். குமரேசன் பேய் இங்கே தான் நிறைய பேய். முன்னாடி ஒரு பேய் இது போயிடுச்சு, செத்தம் போயிடுச்சு. இப்போ புதுசாக பேய்க்கு உருவாது. என்ன ஆகுமோ அது பிரச்சனை. அது எனக்கு தெரியல, கடவுளுக்கும் அதுக்குமான பிரச்சனை. நான் வந்து 10 பேர் சொன்னேன், தலை வெடிக்கலன்றான் ஒரு புறம்போக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? 20 பேருக்கு சொல்லி 10 இல்லைன்றதுல 100 பேருக்கே சொல்லினே இருன்றேன் நான். என்ன ஆகுறேன்னு பார்க்கலான்றேன் நான். ஒன்றும் ஆக முடியாது. ஏன் சொல்கிறதுனால அவனும் ஆக மாட்டான், சொன்னதுனால நீ ஆக மாட்டேன். வேறு என்னவோ ஆகும், அது ஆகும்போது ஆகும். நீ அதெல்லாம் கவலைப்படாத. எல்லாம் தான் சாக போகிறாங்க, கொஞ்சம் முன்னாடி சாக போகிறேன்னு நீ நினச்சிக்காத. அது அந்த மாதிரி சாவு கிடையாது. சாவுறது நீ பிறக்கல, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். உள்ளொலி பெருக்கி வாழ்றது தான் பிறந்த. அதுதான் இந்த வீடியோ. எதுக்கு பிறந்த நீ? மற்றபடி எல்லா வேலையும் நாயாக பண்ணிட்டு போனான். நாயை விட ஃபக் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் எதுவுமே கிடையாது. எந்த ஜீவராசியுமே மாட்டிச்சுன்னா வெளியே வராது, வெட்டினா தான் வெளியே வரும். கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் அது வெளியே வரும். அது விடும்போது தான் விடும். அது வரைக்கும் விடும்போது விட்டுரும், அது வேறு. பிரிக்க விடுறது சொல்கிறேன் நான். உள்ளே விட்ட ஒரு விட்டுதுனாக்கா வெளியே வர ஒன்றுக்குது இல்லை. நீ விட்டு ஆட்டின்னு இருப்பா, அது கிடையாது. அது விட்டுச்சா வெளியே வராது, அவள் தான் மாட்டிக்கும். மாட்டிங்கன்னா ஒருத்தர் நடுரோட்டில் அங்கங்கே பார்த்தீங்களா, அங்கங்கே மாட்டின்னு தெரியும். ஆனால் அதை விட நீ விசேஷமாக உன்னால, ஆமாம், என்ன தான் டைட்டாக மாட்டினாலும் மாட்டாது. த்ரெட்டு போட்டு கூட நீ எதனா சயின்டிஸ்ட்கிட்ட போயிட்டு. ஆனால் கியூபாவில் அதுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க, அப்போ கூட மாட்டிக்காது, பெருசாகிடும். உனக்கு இதெல்லாம் வர வந்துச்சு இப்போது. என்னென்னா இந்த பிளாஸ்டிக்கு ரப்பர்லாம் வர மாதிரியே வச்சு ஊசியெல்லாம் போட்டு அது மாதிரிலாம் மாட்டின்னு திரியலாம். ஒரு செக்ஸ் லைஃப்னு ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும். ஆக்சிடென்ட் ஆன பேருக்கு ஒரு மோட்டர் வச்சுட்டு இருப்பாங்க, அங்கே சுவிட்ச் போட்டால் பெருசாகிடும். அவன் குளிக்கும் போது சொல்லுவான், இப்போ ஆக்சிடென்ட் ஆனது நல்லா தான் போயிடுச்சு, ஏன்டா முன்னாடி சின்ன இருந்து இப்போ என் பொண்டாட்டி எவ்வளோ சைஸ் வரணுமோ அவ்வளோ வச்சுக்கிறேன்றான். இந்த மாதிரிலாம் நீங்கள் வாழலாம். இதெல்லாம் அசிங்கப்படுறதுக்கே கிடையாது. வாழ்க்கையில் நீங்கள் எல்லா கதையும் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் இப்படி தான் ஏமாந்த சோனகிரி ஆகிடுவீங்க. உள்ளொலி பெருகிறவனுக்கு இதெல்லாம் சுவாகா. பால் உணர்வு சுவாகா, பைத்திய உணர்வு சுவாகா, பக்கத்து வீட்டுக்காரன் சுவாகா. அவன் வாழ்க்கை என்ன பண்ணுகிறான்? அவன் வந்துக்கிறான். எவன் வாழ்ந்தால் எனக்கு என்ன, நான் வாழணும். உன் குரு என்ன சொல்லித்தராருன்னா, நான் வாழணுன்னு உனக்கு சொல்லித்தரல, நீ வாழணும். அந்த ஆள் மட்டும் வாழ்ந்துங்கிறான், நீ வாழணும். அது உன் பிரச்சனை, என் பிரச்சனை கிடையாது. உன்னை வாழ வேணான்னு சொன்னேன் நான். வசதியாக இருக்க வேணான்னு சொன்னேன், நல்லா சாப்பிட வேணான்னு சொன்னேன், சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னேன், கொண்டாட்டமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், 100 ஏக்கர் இடம் வாங்கிக்கூடாதுன்னு நான் சொன்னேன். என்ன பண்ணு நீ? 1000 ஏக்கர் வாங்கிக்கோ, இந்த நாடையை கூட வாங்கிக்கோ. யார் சாமர்த்தியம்? அது உன் திறமையை வளர்த்துது. எப்படி இரு? அப்போது உள்ளொளி அது வெளிச்சம் வளர்ந்த உடனே இந்த நாதங்கள்லாம் சத்தங்கள்லாம் அடங்கின பெருகுன்றாங்கல்ல. சத்தங்கள் 10ன்னே சொல்லி வச்சுருப்பார் சிவாகமத்தில். நீங்கள் சிவாகமம் நான் எழுதிக்கிறேன், என்ன பண்ணலாம்? நீங்கள் புக்கு தான், வேதம் தான் கடவுள்னு ஆச்சாக்கா என்கிட்ட நான் ஒரு 2 நிறைய வேதங்களுக்கு விளக்கமாக எழுதிக்கிறேன். வேதமே எழுதிக்கிறேன். நீ தான் கடவுள்ன்ற ஒரு வேதம் எழுதிக்கிறேன். என்ன பண்ணேன்? அந்த வேதத்தை வணங்கு. அந்த வேதத்தை என்ன பண்ணு? வணங்கு, மதிப்படி. இல்லைன்னா சின்ன புக்கு தான், சின்ன புத்தகம் தான் அப்படின்னு ஒன்று வழிகாட்டின்னு எழுதி வச்சுக்கிறேன். அதில் ஊரில் இருக்கிற விஷயத்தெல்லாம் எழுதி வச்சுட்டுக்கிறேன். படி, புரியுமாண்ணா வச்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் என்ன பண்ண வேண்டியதில்லை. அந்த குருவே உனக்கு போதும். என்ன சில பேர்லாம் சொல்கிறாங்க, ஐயா அந்த சின்ன வழிகாட்டி எனக்கு பயங்கரமாக உதவியாக இருக்குது, நான் அதை வச்சுன்னு தான் இருக்கிறேன். அதனால தான் நான் என்ன பண்ணேன், பழப்போம் ஒரு எப்பனா இருந்தால் நான் என்ன பண்ணிப்பேன், அதை எப்பனா எனக்கு கேள்வின்னா அதில் பார்த்துப்பேன். சின்ன சின்ன பாட்டுங்களை வச்சு பண்ணி வச்சேன். அப்போது உள்ளொலி 1, உள்ளொலி நல்லா கேட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக எது போகும்னா லைட்டு. ரொம்ப ஸ்பீடாக எது போகும்? வெளிச்சத்தோட வேகம் ரொம்ப அதிகம். வெளிச்சத்தோட வேகம் ரொம்ப அதிகம், சத்தத்தோட வேகம் கம்மி. இப்போ நான் பேசுகிறேன்னா நான் பேசி கொஞ்ச நேரம் போட்டு தான் கேட்கும். இதுக்கு சம் டிவைஸை வச்சு சரி பண்ணிக்கிறாங்க. சம் டிவைஸ் வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க, சரி பண்ணிக்கிறாங்க. RF லெவல் வேறு மாதிரி. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? சவுண்டு போகும். நீங்கள் குளக்கரையில் உட்காந்துக்கிறீங்கன்னா பக்கத்து அந்த பக்கம் தட்டிடுவாங்க, அப்புறமா ஸ்டோப் புரிஞ்சு இருக்கும். அந்த டைமிங்கை நீங்கள் சென்சிட்டிவாக இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். மின்னல் வந்த பேர் தான் இடி சத்தம் கேட்கும். மின்னல் வந்த பேர் தான் இடி இடிச்சு மழை பெய்ஞ்சி எல்லாம் உண்டாச்சு. எப்போ உள்ளொலி பெருகிச்சேன்னா புரியுதா? ஃபஸ்ட்டு என்ன வந்துடும்? வெளிச்சம் வந்துடும். வெளிச்சம் கொஞ்சம் வந்த உடனே ஆடாத ஆட்டம்லாம் ஆடுறாயா, அது ஏன் வந்தது எனக்கு என்ன வந்ததுன்னு கேட்குறான். யாகம் பண்ணிக்கிற இல்லை, உள்ள ஒரு வெளிச்சம் வளர்ந்துருக்குது, உன் குரு உன்னை வெளிச்சத்தை உண்டாக்கி வச்சுக்கிறான், நன்றி கெட்ட நாய். இல்லை எப்படி இருந்த நீ, ஒன்றும் வெறும் உடம்பு வெத்து உடம்புன்னு நினச்சிருந்த நீ, அதுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிறேன்னா உடம்புல என்ன ஆகுதுன்னு கேட்குறான் அவன். அவனுக்கு அப்போ அது வரல போல, இல்லை விரல் எதுவுமே வேலை செய்யலை. தப்பு இல்லையே, அறுத்து போட்டு மிஷினை வச்சுக்கின்றேன் நான். அந்த காலத்தில் அப்படி தான் செஞ்சுக்கிறான். உங்களுக்கு விரலாம் வராது, வெளிச்சம்லாம் வராது, அதனால் என்ன பண்ணிக்க, பொட்டு வச்சுக்க, திணறு வச்சுக்க, நாமம் போட்டுக்கன்னு அங்கேயே கவனிச்சிருந்தியானா எப்போனா எதனா நடக்கலான்ட்டு. இப்போ அவன் பார்த்தாலும் அதை வச்சுக்கிறான்.
சில்லுன்னு சந்தனத்தை வச்சுக்கலாம், நெய் வச்சுக்கலாம், திருநீர் வச்சுக்கலாம், குங்கம் வச்சுக்கலாம். இன்னும் சில பேர் பச்சை குத்திக்கிறாங்க. நேபாளெலாம் அங்கே வந்து சூடே வச்சுக்கிறாங்க. சில பேர் சூடு வச்சுங்களுங்கிறாங்க. ஏன் அந்த உள்ளொலி வந்துருமா அப்படின்ட்டு. நெருப்பை மேலேருந்து கொளுத்தணுமா கீழேருந்து கொளுத்தணுமா? நல்லா எல்லாம் போட்டு கட்டையெல்லாம் கொளுத்திட்டு பந்தத்து மேலே பிடிச்சிங்கிற எப்போ எரியும்? எப்போனா எரியுமாயா? எங்கே பிடிச்சிங்கிற பந்தத்தை? எப்போனா கீழே நெருப்பு இறங்கி எரிஞ்சிடாதா? எப்போனா எரியும்? மேலே பிடிச்சிருந்தா எரியும். ஞானம் வஞ்சிட்டேன்னா மேலே பிடிக்கிறேன்னு அர்த்தம். ஞானியே ஆகிட்டேன்னு கீழே பிடிச்சி எரிஞ்சிச்சேன்னா நீ ஞானின்னே சொல்ல வேண்டியதில்லை. அது தானாக வெளிப்பட்டு உனக்கு ஒன்று என்ன பண்ண வேணாம், அது எரிஞ்சிடும். நீ ஒன்றும் என்ன பண்ண வேண்டியதில்லை. உன் பேச்சில் உன் நடையில் அதிலவே மிளிரும். நீ ஒன்றும் பண்ண வேண்டியதே கிடையாது. புரியுதுன்னா பாரு, புரியலனா ஊற்று, தப்பு கிடையாது. அப்போ உள்ளொலி பெருகுனா அடுத்தது என்ன ஆகுது? பல சத்தங்கள் எழும்பி அடங்கி ஒரு சத்தத்தில் போய் நிற்பேன். அந்த ஒரு சத்தத்தில் மட்டுமே நின்றுவேன். அந்த ஒரு சத்தத்தில் மட்டுமே நிற்கிறான்ல, அவன் தான் செல்வந்தன். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. நீ அடைந்த செல்வங்களிலெல்லாம் தலையானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த செவிச்செல்வம் அஞ்சிட்ட பித்தியா, அவ்வளோதான், மூஞ்சிச்சு. நாதத்தின் முடிவில் நாதாந்தால் இருப்பது. அந்த சத்தம் கேட்டு என்னைக்கு முடியுதோ அன்றைக்கி எங்கே போயிட்டேன்னு அதுதான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நாதத்தின் முடிவில் நிற்கினும் நடக்கினும் கிலேசம் முற்றிருக்கினும் இடைவிடாத நாதன் சன் எப்போதும். அந்த கிருஷ்ண பரமாத்மா சங்கை வச்சுன்னு ஊதிந்தாங்கிறாரு. நீ தான் என்ன பண்ணவே மாட்டேன்ற, போர் முடிஞ்சிச்சின்னு வரவே மாட்டேன்ற. சங்கை எப்போ ஊதுவாங்க? போர் தொடங்கினா. திரும்ப சங்கை எப்போ ஊதுவாங்க? போர் முடிஞ்சா. ஒரு குருவை போய் சேரும்போது சங்கு ஊதுறது போர் தொடங்குறதுக்கு. குருவை சந்தித்த பிறகு தான் நீ போர் தொடங்கவே ஆரம்பிப்ப. போர் தொடங்கும் போதே பக்கத்து வீட்டுக்காராண்டு போயிடுற, ஐயா என்னால் முடியல நீங்கள் அடிங்கன்ற. சண்டை உனக்கு எனக்கும். சண்டை யாருக்கு யாருக்கா? உனக்கு எனக்கு கூப்பிட்டவன் நான். யாருக்கிட்ட போகிற? பக்கத்து வீட்டுக்காரனா அடிக்க சொல்கிறது. புரிஞ்சா பார், புரியல என்ன பண்ணுறது? இது கூட விட்டுரு. இவ்வளோ தூரம் உனக்கு புரிய வைக்க முடியாதான்னு எனக்கு தெரியல. நான் சாதாரணமாக தான் பேசுவேன், எனக்கு தெரியும், அதனால் நான் எப்படி தான் பேசுவேன். ரொம்ப என்னோடது இளமையாக இருந்து நடுவரில் கொடுக்கணும்னா நீ எந்த வரல நீ நினச்சிங்கன்னா புத்திசாலி, இல்லைன்னா கதை உன் கதை. ஓ ஐயா அதுக்கும் தயாராகிட்டுக்கிறாரு, நன்றியோடு வந்துக்கோ. பரவாயில்ல, நம்ம நடுவரலாச்சு, அட்லீஸ்ட் நமக்கு ஐயாவோட நடுவரல் கட்சிதுன்னா கூட என்ன பண்ணுறது தான், உங்கள் இஷ்டம் தான். அது கூட வரந்தான் என்ன கேட்டேன்னா, எல்லாருக்கும் நான் நடுவரல் கொடுக்க முடியாது என்னால். எல்லா நடுவரல் ஒன்று கேட்டால் நான் என்ன பண்ணுறது? அதுவும் அட்டன் டைம் 5 பேருக்கு எப்படி கொடுக்குறது? 2 பேருக்கு தான் நடுவரல் இருக்குது. 5 பேருக்கு நடுவரல் கொடுன்னா அப்போ சின்ன சின்ன விரலெல்லாம் கொடுத்துடணும், அப்படி தானே? 10 விரல் கொடுக்கலாம், அப்புறமா கால் விரல், 20 விரலுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன்? முடியாது. 20 சீட்டுக்கு மேலே ரொம்ப கஷ்டம். இல்லை நிறைய புரிய வைக்கணும், நிறைய புரிய வைக்க வேண்டியது எனக்கு. அப்போ உள்வழி பெருக 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 நான் எங்கே போய் நிற்பேன்? செல்வந்தனாக ஆகிடுவேன். செல்வந்தனாக ஆகிட்ட பேருக்கு என்ன இருக்குது எனக்கு? இன்புற்று இருப்பதுவே இல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை. இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியுமா புரியும்? அந்த கதையில் யசோதான்னு ஒருத்தி இருந்தா, அவன் என்ன பண்ணிட்டா? கிருஷ்ண பரமாத்மாவை போத்துட்டான்னு உனக்கு புரியும். ஏன்னா உனக்கு வேதம் தெய்வம் இல்லை, உனக்கு எப்படி தான் புரியும்? உன் குரு என்ன தான் சொல்லி கொடுப்பான்? என்ன தவம் செய்தனை. யசோதா என்ன இந்த உடம்பு ஏன் வெற்றிடத்துக்கு சோதகமாக சகோதரியை கூட்டாளியா பங்காளியா இது இருக்குது. அதனால் இந்த உடம்புக்கு பேர் என்ன? யசோதை. இதில் ராதம் கேட்டவொடனே எனக்கு என்ன ஆகிடும்? என் உடம்பு எனக்கு எவ்வளோ விசேஷமானது. என்ன தவம் செய்தனை யசோதா. யார்கிட்ட பாடுவேன்? எங்கும் நிறை பரபின்பம் உனை அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா. திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். உணர்வு விகிதில் என்ன ஆயின்னு இருக்கும்? அது உன் உடம்பு எப்படி பண்ணுவேன் நீ? ஆல்மா உன்னை ஆட்டவும் முடியாது, அசக்கவும் முடியாது. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரோ கண்ணா. கண்ணன் சொல்லுவான், நான் ஆட்ட மாட்டேன்டா. நீ ஒரு போர்க்களத்தை மட்டும் பார், நான் தேரை ஓட்டிக்கிறேன்னுவான். கண்ணனா சொல்லுவான், ஐ வில் டேக் கேர்.
நீ என்ன பண்ணாத, ப்ளீஸ் டூ உன்னோட ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணிடு, உன் செயல்களில் நீ கவனமாக இரு. நான் என்ன பண்ணுறேன், உன்னை நான் பார்த்துக்கிறேன். நாகாசுரம்மா ஓகே விடுங்கடா. யார் இவர்? இல்லை, இவருக்கு ஒரே பயம் நடுக்கும். சுவாமி நான் இந்த மாதிரி நிற்கிறேனே, இந்த பசங்கள்லாம் ஜாதி வெறி புரிஞ்சு திணிறார்களே, இந்த நான் சொன்னாலும் புரியாது, இவங்க ஜாதியிலேயே நிற்பாரு, நான் என்ன செய்யுது, இன்னும் சொன்னாலும் சொல்லாத குருவே தேடுவாங்களே, என்னால் சொல்லாமல் இருக்க முடியலையே, கர்த்தாவே என்னை காப்பாத்து, நான் நிற்பேன். அவன் சொல்லுவான். சண்டை போடுறதுல மயிர் வளருவா வந்த அழவடா வந்த உட்கார என்ன பண்ணு, விட்டு தாக்கு, போட்டு தாக்கு, வரா ஒரு புறா போட்டு தாக்கு, வங்க கடல் ஏறா போட்டு தாக்கு, போட்டு தாக்கு. எப்படி இருப்பார் குரு? போதும் போதும் என்ன போட்டு தாக்கு. எதுக்கு? என்ன ஆயிடுச்சு அவருக்கு? இன்னும் ஆயிடுச்சு அவருக்கு உள்ள என்னவா ஆயிடுச்சு. ஏன்? யாருக்கு இருந்தாங்க இந்த தேர்? யார் ஓட்டுறா? அப்புறமா கிருஷ்ணா ஓட்டுறோம். எந்த இல்லை, இந்த உடம்பு கூட எந்த இல்லை. வாழும்போதே அனுபவிச்சுட்டுவான். ஒரு யோகி எப்படிங்கிறாரு வாழும்போதே? மின்னலை பீடித்து, மின்னையில் பீடித்து எங்க மேனியில் விட்டு, அது மாதிரி என்னதான் பண்ணவன், மின்னலை பார்த்துட்டுவேன். என்ன சொல்லுது? புயல்களை கடந்து இடிகளை கடந்து, அப்படிதானே? அது மாதிரி கந்து வந்த உள்ளொலி பெருகணும்னா இல்லை. சினிமா பாட்டாக இருக்கட்டும், ஞான பாட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இல்லை. எழுத தெரிஞ்சு எனக்கு பேச தெரியாதா என்ன? எழுத்துல வைக்கிறது இல்லை. அதுவும் ஒரு கேள்வி கமாண்டு. நீங்கள் பேசும்போது அது மாதிரி எழுதும்போது அழகாக எழுதிறீங்க, எப்படி எழுதுறீங்க? அது உங்கள் ஸ்லாங்கில் இல்லையா? அப்படி கிடையாது. எழுதுறதுன்றது அது படிமம், அது வேற. பேசுறதுன்றது என்ன? அது சத்தம். அலற உண்ணும். என்ன பண்ணால் அலற உண்ணும். அலற உண்ணுன்னா என்ன பண்ணும்? என் மொழியில் மட்டும்தான் கோபம் வந்தால் பேசுறதுக்கு நல்ல வார்த்தைகளை வச்சுக்கிறான். என் மொழியில் மட்டும்தான் என்ன வச்சுக்கிறான்? கோபம் ஒரு தனி அழகுன்னு என் மொழியில் இருக்கிறவனுக்கு புரிஞ்சிச்சு. அதனால் என்ன பண்ணிக்கிறான்னா, கோபம் வந்தால் திட்டுறதுக்கு நல்ல நல்ல வார்த்தை வச்சுக்கிறான். ஒத்தி செய்து கொள்ளு, கடவுளுக்கு பிறந்தவன், கடவுளுக்கு பிறந்தவனா கடவுளுக்கேன்றது இல்லை, தேவருக்கு அடியாக இருந்த அந்த 33 கோடிக்கு தவம் பண்ணவனுக்கு புள்ள பிறந்தவன். இது மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகளை எங்கே வச்சுக்கிறான்? பிறப்பு இருப்பவங்களாம் நல்ல அழகான வார்த்தைங்க. அதெல்லாம் எப்போ சொல்லுவேன்? நீ கோபம் வந்தால் சொல்லுவேன். ஆமாம், புளுத்திக்கிற ஒரு விஷயத்த சொல்லுவேன், வாங்கிக்கிற ஒரு விஷயத்த சொல்லுவேன், வாங்குற விஷயம் ஆமாம் குண்டும் குழிமாகுது இல்லை மாதிரி. அப்போ கோவம் வந்து அழகாக பேசுறதுக்கு என் மொழி என்ன பண்ணி வச்சுக்குதே? பக்கா ஜென்டில் வார்த்தை. அதெல்லாம் கோவம் வந்து நீ சொல்கிறிய அது அசிங்கமான வார்த்தை நீ நினச்சிக்கிற. அவ்வளோ அழகான வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள் அங்கே தான். கோவம் வந்தால் உண்மையாயிடுறான். அதனால் அந்த வார்த்தைங்களெல்லாம் என்ன வார்த்தைங்களா கொடுக்கணும் அவனுக்கு? உண்மையான வார்த்தைங்களை கொடுக்கணும். அதனால் கோவப்பட்டு பேசும்போது என்ன தான் பண்ணுவேன்? நீ உண்மையான வார்த்தைங்களெல்லாம் பேசுடுவேன். பொண்டாட்டி ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா சனியானுவேன். ஏன்? உனக்கு உண்மை புரிஞ்சிச்சு. ஏன்? சனி ஒரு நல்ல வார்த்தை. ரொம்ப நாளாக விட்டு உன்னை விலகவே விலகாது. ஒரு 7.5 வருஷத்துக்கு சாதாரணமாக வந்துடும். அதனால் என்ன சொல்லிட்டான்? என்ன பண்ணாலும் 7.5 வருஷத்துக்கு இவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது, தாலி கட்ட சாவரி வரைக்கும் விட முடியாதுன்றதுனால என்னன்னு சொல்கிறான். இப்போ சனியன்றா. நான் சனியன் தான், நீ எனக்கு ஒரு சனியை வந்துட்டேன்னு அவள் சொல்லுவாள். 2 சனின்னு என்ன பண்ணுங்க அந்த வீட்டில்? அதுதான் புரிஞ்சிச்சேன்னா. அப்போது உள்ளொலி வளர 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 உனக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ கிருஷ்ண பரமாத்மா சங்கு ஊதி போருக்கு கூப்பிட்டுட்டாரா? குரு தான் அவன் என்ன பண்ணுறாரு? இப்போ அவன் ஊதி வந்தவொடனே இப்போ குரு என்ன செய்கிறாரு? கமான் கமான் என்ன பண்ண? அவர் ஒரு கிருஷ்ண பரமாத்மாவாக மாறுறாரு. ஒரு கிருஷ்ணன் இல்லை, யுகத்துக்கு யுகத்துக்கு நிறைய கிருஷ்ணன். உடனே இவனுக்கு என்ன தெரியுமா பண்ணிட்டானுங்க? அந்த யுகம் இந்த யுகம் அந்த யுகம் இத்தனை வருஷம் அதில் ஒரு கிருஷ்ண பரமாத்மா பிறந்தார், இதில் ஒரு பிரம்மா பிறந்தார், அதில் ஒரு பிரம்மா பிறந்தாரு கதை சொல்லுங்கிறாயா? புரியுதா என்ன சொல்கிறான்ட்டு? குரு ஒரு தேரோட்டி, குரு ஒரு தேரோட்டி. அவங்ககிட்ட போனால் என்ன பண்ணுறான்? உன்னை டிரைவர் உத்தியோகம் செய்வான், மாடு மேய்ப்பேன், ஆடு மாடுகள் எல்லாம் என்ன பண்ணுவான்? உன்னுடைய பார்வையில் வெவ்வேறு திசையை நோக்கி போயிடுச்சு. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஏண்டா? கேள் தருகிறேன் என்றதோ நீரல்லோ, நான் பலமுறை கேட்டுட்டேன் தரவில்லை, உன் சன்னதி கிடைக்குமா நிம்மதி? ஓ பார்த்துக்கிறீங்களா? என்னத்துக்கு? டேய், தேவன் சந்நிதி இதுடான்னு நான் சொல்லி கொடுத்து, கேட்க வேண்டிய இடம் இதுடா நீ சொல்லி கொடுத்து, தட்ட வேண்டிய இடம் இதுடான்னு சொல்லி கொடுத்து, இங்கே தட்டுறானா எங்கன்னா தட்டலான்னு பார்க்குறான். என்ன செய்யுது?
எங்கே அரைக்கணும் எங்கே தேகணும்லாம் சொல்லி கொடுத்து, ரகசியம்னு வர சொல்லி கொடுத்து, புரிஞ்சுக்கலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ உள்ளொலி பெருகிறதுக்கு குருவை சந்தித்தாலும் நீ ஏன் பெருக்கிக்கல? உனக்கு கட்டை போட்டு நெருப்பு ஏற்றினா சூடு வரும். எந்த கட்டை போட்டால் எரியா? சந்தன கட்டையா? ஜவ்வாதா? மூங்கில் எரியாதா? புல்லு கூட எரியிட்டு அறுக்க புல்லை போட்டு எகிய வளர்த்து காமிச்சா உனக்கு என்ன புரியல? அதுக்கு முள்ளையே போட்டுனுக்குறாயா. எரியணுன்னா கட்டை தான் தேவையில்லை, சந்தனம் அகில் மட்டும்தான் தேவையில்லை. எது கூட எரியும்? அறுக்கம்புல் கூட எரியின்றான்னு உனக்கு யாகத்தை வச்சா இதையே செஞ்சுருக்கிறேன்றான். அறுக்கம்புல் கூட எரியுமான்னு ஒரு டக்குன்னு ஃபயர் வர மாட்டேங்குது. ஃபயர் இல்லை, அங்கங்கே ஃபயர்னா உடனே ஃபயர் ஆயிடுறானுங்க. இங்கே எவ்வளவுதான் ஃபயர்னாலும் இவங்களை என்ன சொல்லி திருத்தது? என்ன சொல்லி நான் பாட்டு கேட்டேன். எப்படி நான் பேசினாலும் உங்கள் மனம் இறங்கவில்லை, எப்படி நான் பேசினாலும் உங்கள் மனம் இறங்கவில்லை, இன்னும் என்ன? பாட்டில் நல்லா எழுதி வச்சிடும், கேட்க மாட்டேன்றான். கேட்க மாட்டேன். அடிப்பணிகிறே தலைமை தந்தையே. கடைசி வரைக்கும் ஐயப்பா சாமின்னு சொல்லியிருந்தா உனக்கு என்ன புரிய போகுது? ஐயப்பான்னா தலைமை தந்தைன்னு உனக்கு புரியுமா பாரு? புரிய கூட மாட்டேது. அதை ப்ரொமோட் பண்ணுறான பாரு, கேட்குறான பாரு. இங்கே விட்டு இன்னொன்று போகிறான். இதை பண்ணுறதுக்கே உனக்கு வேலை பத்தாது. உன் குரு கிட்ட 20 பேரில் சாப்பிட்றதுக்கே உன் நேரம் பத்தலை இல்லை? உன் குருக்கிட்ட 20 பேரில் சாப்பிட்றதுக்கே உனக்கு நேரம் பத்தலை. அங்கே போய் சாப்பிடலாமான்னு பார்க்குறேன். என்ன கதை உன் கதை? அந்த ஹரிசாமி சப்புறத்தை அவ்வளோ அழகாக சொல்கிறான். சப்புனியான்ட்டு வந்து சப்பாமியே இது மாதிரி சப்ப இந்த ஊரெல்லாம் சொல்லுங்களாம்மா? அவன் சொல்கிறான், சப்பிட்டாரு, சப்புறாரு, சப்பை கொடுப்பாருன்னு. அது சப்புறதுனால ஒன்றும் ஆகாது. பின்ன சப்பறதுனால எப்படி ஆகும்? ஒரு இடத்துல விட்டா தானே புள்ள வரா? சொன்னாலும் புரிய மாட்டேந்தியா? புரியுதா? உள்ளொலி பெருகுனா எப்படி இருப்பான் ஒரு மனிதன்? என்னை பார்த்து தெரிஞ்சுக்கின்றேன். நீ என்ன ஆகலாம் உள்ளொலி பெருக? இதே மாதிரி சொல்லி தெரியுமாண்ணா? அப்படி கிடையாது. நீ ஒன்று என்ன பண்ணது? ஓடி போய் கடுக்குன்னு எனக்கு உள்ளொலி வந்துச்சு பிடிக்கிறேன்னு கேட்டேன், என்ன ஆகுவான்? அது அப்படி கிடையாது. குரு வேற. என்ன குரு எங்கே உட்காந்துக்கிறாரு? தேர் ஓட்டினுக்கிறாரு. அப்படி தான் உட்காந்து போறாரு. கம்ஃபர்டபுளாக உட்காந்து போவார். இவனுக்கு அம்பு வரும், ஈட்டி வரும், எல்லாம் வரும். நீ எப்படி தான் இருக்குண்ணா? ஆமாப்பா, கவசம் போட்டிருக்கணும், கையில் ஒன்று வச்சுக்கணும், இன்னொரு கையில் ஒன்று வச்சுக்கணும். கவசம் வச்சுனே தான் என்ன பண்ண கணக்கா வில்ல விடணும். அவர் குரு கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறாரு, நானும் உட்காந்து பண்ண போட்டுருவாங்க உடனே. புரியுதா? நீ தேர் மேலே நின்று சண்டை போட வந்தவன் குரு. மலேசியாவுக்கு நானும் என் நண்பரும் போனோம், ராமலிங்கமும். சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு பஸ்ஸில் போகிறது வரது ரெண்டும். அந்த பஸ் டிரைவர் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருப்பான்னு நீங்கள். தனி கேபின் அவருக்கு, ஃப்ளைட்டு மாதிரி இருக்கும். அந்த சீட்டு வர ரோலர் சீட்டு. ஏன்னா அவன் 120, 180, 200 வச்சிட்டான்னா ரோடு அப்படியே தான் இருக்கும். அந்த 120 போகிற ரோட்டில் வேறு யாரும் வரமாட்டாங்க. பாட்டு கேட்குறதுன்னா, கூல் ட்ரிங்க்ஸு சரக்கு ஊற்றி குடிக்கிறதுன்னா நமக்கு பக்குன்னு கார் பதில் உட்காந்து. அவருக்கு என்ன தெரிஞ்சிச்சே? வண்டி சக்கரை சுற்றுது, ரோட்டில் போய் நிற்குது. அது வரை டிடெக்ட் பண்ணிக்கும். கோடு போட்டு வச்சுருப்பான், அதுவே டிடெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்க அலைன் பண்ணிக்கும். வீலை ஸ்டேரிங் பிடிக்க வேண்டிய வேலை கூட இல்லை. சும்மா பார்த்துக்கணும் வண்டி ஓடுதா இல்லையான்ட்டு. நம்ம ஊர்லேங்கிறானுங்க ட்ரெயினில் கல் கட்டி தொங்க விட்டானுங்க. அதில் ஒரு வீல் வச்சுருப்போம், சுற்றணும். இங்கேயும் ஆசி இந்த கல் கட்டி தொங்க விட்டுருவானுங்க, தூக்கின்னு இருப்பானுங்க. அல்மா ஆடு வரும், மாடு வரும், ஏறிட்டு இருக்கும். ட்ரெயின் பஸ் இப்போ வெட்டியும் குறைஞ்சிட்டு இருக்கும். அல்மா அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் வைப்பான். 100-200 பேர் சேர்த்துட்டும் இருப்பாங்க. புரியுதா என்னான்ட்டு? அவன் வேறு இவன் வேறு. கம்ஃபர்டபிலிட்டின்னு எங்கே இருக்குதுன்னு பார்த்து பண்ணுறது. அப்போது நீ சீடனாக இருக்கிற வரைக்கும் நீ எப்படி தான் இருக்குண்ணா? எங்கே நிற்கிற நீ? மேலே நிற்கிற. உனக்கு ஆபத்து. உனக்கு ஆபத்து வராததான் நான் காத்து நிற்க முடியும். சண்டையை நான் போட முடியாது. எனக்கு சண்டை போடுறதுக்கு வேலை இல்லை. எனக்கு என்ன வேலை? எனக்கு ஐ எம் த டிரைவர் ஒன்லி சார். நீங்கள் தான் ஸ்டேஷன் வந்தால் இறங்கிக்கணும். நீ தான் என்ன பண்ணா? ஸ்டேஷன் வந்தால் இறங்கிக்கணும். அப்போது உள்ளொலி வளர்ந்த ஒரு மனிதன் உள்ளொலி வளர்கிறதுக்காக சண்டை போடுறா. இதெல்லாம் முடிடா. அது என்ன ஆகும்? இந்த பிரச்சனைகள்லாம் திருடான்னா இம்மிடியட்டாக நான் ஆகிட்டேன்னு சொல்லியா? உனக்கு ஏன் டிரைவர் உத்தியோகம்னு கேட்குறேன். அவன் அதுக்குன்னே பிறந்தவன். அவன் யார்? அது நீ அந்த இடத்தாக போகக்கூடாது. அந்த இடத்துல போக முடியாது. பிறப்போக்கும்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு யார் வேணால் போகலாமானா முடியாதுங்க. அப்படி இல்லை. ஒரு ஓவியன் மாதிரி இன்னொரு ஓவியனால் முடியாது. அது காட் கிஃப்டடு. ஒரு கவிஞன் மாதிரி இன்னொரு கவிஞன் ஆக முடியாது. ஒரு குரு மாதிரி ஒரு இன்னொரு குரு ஆக முடியாது. ஸ்பெஷலி மோல்டு. இது
அது என்ன பண்ண முடியாது. அதை அந்த மாதிரிலாம் நீ ஆகக்கூடாது, அது மாதிரிலாம் நீ பேசக்கூடாது. மரியாதை தான் பேசணும். வாங்க, ஏனுங்கங்கங்க, நல்லா இருக்கீங்களாங்க, சாப்பிட்டீங்களாங்க, வணக்கங்க, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குதாங்க. இது தான் நான் 40 நாளில் கற்றுக் கொடுத்துன்னுக்கிறேன். நீ அதெல்லாம் பண்ணுறியான்னு அவரை பார்த்துன்னுக்கிறேன். ஆமாம், ஒதுருனா ஒஞ்சிருண்டா ஒதுராத, ஒஞ்சது தப்பு கிடையாது, அதுக்கு ஏன்டா சாரி கேட்குற, கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண இனிமேப்பட்டேன். எப்போதுமே என்ன பண்ணாத, ஒதுராது. இது ஒரு பாடம், அவ்வளோதான். இது ஒரு பாடம். ஒரு 10 ரூபாய் கப்பில் ஒரு விஷயத்தை கற்றுக்கினேன், என்ன வானால் மூசுக்கான். சில பேர் சாப்பிட்டு ஒதுருவான், பக்கத்துக்கு ஒரு மேலாம் தேய்ச்சிடும். தப்பு இல்லையா அது? போய் கையை கழுவின்னு போவான் ஹோட்டல் போனான்னாக்கா, கை கழுத்து முடி ஒரு வாட்டி ஒத்திட்டுவான். அவன் அப்போ தான் ஆரன்னு சொல்லி சட்டை வெள்ளையாக வாங்கி போட்டுருப்பான். பளிச்சுன்னு மஞ்சள் வந்து ஒட்டிக்கும். பொண்டாட்டி கேப்பா, யாரை கட்டி பிடிச்சிட்டு வந்தேன்ட்டு. டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்கோம். நீ ஒதுன எது வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிற? நீ ஒதிட்டு போயிட்ட, அவன் பொண்டாட்டி அவனை ஒதிட்டு போயிட்டான். சிவசிவா, புரியுதா உனக்குன்ட்டு? நீ சின்னதாக என்ன பண்ணிட்டு போயிட்ட, ஒதிட்டு போயிட்ட. அவன் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டான், அவனுக்கு விளக்க வர தர முடியல. அவனுக்கு அப்போ தான் பார்க்குறான், சட்டையை பார்த்துனே வாழ முடியும். ஒருத்தன் நேராக பொண்டாட்டி என்ன பார்க்குறா, என்ன மஞ்சள் ஒட்டிக்குது, மல்லு வேட்டி கட்டி இருக்கு, அது மேலே மஞ்சள் என்ன ஒட்டி இருக்கு. நான் இப்போ வெளியெல்லாம் போயிட்டு வந்தால் உசார ட்ரெஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஏன் டைவர்ஸ் வரையும் போகக்கூடாது இல்லை? அப்போ உள்ளொலி பெருக பெருக உனக்கு இந்த கதை, இந்த ட்ராமா, இந்த நாடகம், இந்த கவிதை, இந்த பேச்சு திறன் எல்லாம் வந்துடுங்க. டக்குன்னு புரியும் ஒரு விஷயம், பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவேன். இதுக்கு இதான் பதில், இதான் தீர்வு நமக்கு ஆகிடும். ஏன்னால் நெட்லாம் தூங்கவே முடியலையா? தீர்வு கிடையாமல் இல்லை, துக்கம் தாங்க முடியாமல். உள்ளொலி பெருகிக்கிறது, நான் உள்ளொலி பெருகணுவேன், உனக்கும் ஒரு உள்ளொலி இருக்குதுன்னு காமிச்சு குத்து கூட என்னை விட்டு போகிறேன்றானுங்களே, இவங்களை எப்படி சொல்லி திருத்தத்துன்னு தெரியலையேன்ற ஒரே துக்கம் தான். அது என்னவோ தெரியல, லூசுங்களை தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. போனவன் எவனும் அப்படி சொல்கிறது இல்லை. திரும்பி வந்தால் கூட வெளியே வந்து பேசலை. எங்கன்னா 10 இடத்துக்கு போய் வந்து கூட வீடியோ பண்ணால் போட மாட்டேன்றான். நான் இங்கே போன வந்தேன், இந்த மாதிரி போகும்போது இங்கெல்லாம் சந்திச்சுட்டு வந்தேன் அப்படின்ட்டு ஒரு என்ன பண்ணலாம், ஒரு சின்னதாக ஒரு வீடியோவோ ஒரு ஆடியோ மெசேஜை சேர்த்த மாதிரி போட்டு என்ன பண்ணலாம். போட்டால் தான் பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, சரியாக இருப்பாங்க. இவர் சிறந்து ஒன்று சொல்லிட்டு போயிட்டு ஆல்மா இவரை விட மட்டமானவர்கள்னு சொல்கிறான், அவனை நான் பண்ணுறது. போடாத விட்டுருங்க. இங்கே வந்து இவர் விசேஷமானவர்னு சொல்லிவிட்டு வெளியே போய் என்ன சொன்னுங்கிறான். என்ன பிரச்சனை என்ன தெரியல எனக்கு. உள்ளொலி பெருக்கியும் உள்ளொலி பெருக்காமல் போகிறது யார் தப்பு? பந்தத்தை மேலே பிடிச்சா ஏறலன்னு சொல்லலாம். நான் நல்லா உள்ள கட்டிட்டு உள்ளே சொருவுறேன், சொருவுந்து பத்தது இன்னும் வர அமுக்குறேன், இன்னும் வர அதில் ஊற்றுறேன். எரியிற தீயில என்ன பண்ணுறேன், எண்ணெய் ஊற்ற ஒழுங்காடுறான்றேன். எரியிற நெருப்பில் என்ன அவனை இன்னும் எண்ணெய் ஊற்றுனா எரியணுமா, ஓடிணுமா? இன்னும் தைரியமாக தான் என்னை பார்த்து திட்டுறியே நீ, அப்படி எனக்கு ஏன் எனக்கு ஞானம் இல்லை, நான் சொன்னால் செஞ்சுனுங்கன்னு தானே விட்டு என்னென்ன கேள்வி கேட்குற? செய்யறது செஞ்சுன்னுறேன்னா செஞ்சால் எப்போ நடக்கும்? நான் சொல்லிட்டேன் ப்ரோ, 40 நிமிஷம் பண்ணால் போதுன்னா சிவயோகியே சொன்னார் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஆனால் என்ன பண்ணல ப்ரோ, 40 நிமிஷம் இருந்து பார்த்தேன் ப்ரோ, கண் எரிஞ்சி தான் மிச்சம்ட்டான் கழுத வேறல எத்து. என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டிய, என்ன ப்ரோ? நான் சொல்ல போதில்ல, அவன் தான் அந்த ஆள், நான் தான் அந்த ஆடு, நான் தான் சொல்லணும், அவன் தான் அந்த ஆடு. யாரு தான் சொல்லணும், நான் தான் சொல்லணும். எனக்கு என்ன இல்லை, எனக்கு ஆட்டு மேலே அக்கறை இல்லை, எனக்கு அக்கறையெல்லாம் மாட்டு மேலே தான். ஐயோ, இந்த ஒரு மாடு ஆடாயிடுச்சேன்னு தான் பிரச்சனை. ஒரு மாடு என்னவாயிடுச்சு, மாடு ஆடாயிடுச்சுன்னா நீ பாட்டு மாடு ஆடு நினச்சி போகிறேன். மாடுனா விசேஷமானது, செல்வம். ஆடுனா உதவாதது, நுனிப்புள்ள மேயும். என்ன பண்ணோம், மாடு என்ன பண்ணோம், சமூலமாக சாப்பிடும். சாப்பிட்டு மட்டும் இல்லாமல் உட்காந்து அசவார போடும். நிதானமாக அதை ருசிச்சுன்னு வந்துருக்கும். ஆடு இங்கே கிலோ அங்கே போவோம், அங்கே கிலோ அங்கே போவோம், அங்கே கிலோ அங்கே போகணும். ஒரு செடியும் வாழ விடாது. புரியுதா? மாடாக இருக்கிறவன் தான் என் சீடன், ஆடாக இருக்கிறவன் யார் கிடையாது. நுனிப்புள்ள மேஞ்சினே இருக்க வேண்டியதான் அவங்க. அது இது என்ன ஆழமாக என்ன என் ஆழத்தை பாடுறான்னா நான் என்ன செய்ய முடியும், வந்து என் ஆழத்தை பாருன்றேன். நான் ஆழத்தை பாரு திட்டுறான். திட்டினாமல் எப்படி பின்ன பேச நீ? திட்டினா தான் நல்லா இருப்பேன். பிள்ளைகிட்ட போய் தம்பி டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நானும் தான் சொல்லி பார்க்குறேன். செஞ்சு பாடுறான்னு கூட சொன்னால் கூட என்ன பண்ண முடியாது. சில பேர் பழகிச்சுன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன். சோம்பேறித்தனம் பழகிச்சுன்னா ஒருத்தனை என்ன பண்ண முடியாது, திருத்த முடியும். விட்டுற வேண்டியது தான். திருந்தாத ஜென்மங் யாராக இருந்தாலும் விட்டுருவேன். நான் யார் சுதந்திரத்துலையுமே தலையிட மாட்டேன். புரிஞ்சிச்சா? நான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் சுதந்திரமா வந்த சாரி
என்னவோ தான். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? ஏன் விஷயம் நீ செய்ய மாட்டேன்னா என்ன இது? அம்மா என்கிட்ட வந்து நிற்கக்கூடாது, நீ பின்னாடி என்ன பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அது மாதிரி தாங்களேன்னு ஆரம்பிச்சுனா அப்போ உள்ளொலி பெருக பெருக நீ என்ன ஆகிடுவே அப்படின்னா உனக்கு வெளிச்சம், உன் முகம் பிரகாசமாக இருக்கும். உன் முகம் எப்படி இருக்கும்? உன் புத்தி தெளிவாக இருக்கும். அகத்தின் அழகு புத்தி தெரியும். கண்ணு நல்லா வேலை செய்யும், காது நல்லா வேலை செய்யும், மூக்கு நல்லா வேலை செய்யும், வாய் நல்லா வேலை செய்யும். வாழ்கின்ற வாழ்க்கைக்கு சான்றாவதுன்ற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உன்னால் நடக்கும். உடம்பு விசேஷமாக அற்புதமாக பூத்து குலுங்கும், கொண்டாடலாம். ஏன் உள்ளொலி பெருக்கிறதுக்கு என்னென்ன வந்தான்னு கேட்குறேன். நான் என்ன பிரச்சனை உனக்கு? நான் எல்லா சுதந்திரமும் கொடுத்துட்டு ஏதோ கூலி கொடுத்துட்டு கற்றுன்னு போய் செய்டான்னு மட்டும் தான் சொல்கிறேன். என்னை விட்டு பயிற்சி செய்கின்றேன். நான் எவனா சொல்லுவானா பாரு, பயிற்சி விட்டு என்ன செய்யணும்? நான் என்ன சொல்கிறேன்? என்ன விட்டு பயிற்சி செய்கின்றேன். இதுக்கு மேலே சொல்ல முடியும் நானே? ஒழுங்கு மரியாதையா உள்ளொலி பெருகணும்னா இந்த வீடியோ இன்னொரு வாட்டி பார்த்து என்ன பண்ண மரியாதையாக வந்து நீ வாழ்க்கையில் நல்லா இரு, கொண்டாட்டமாக இரு. அதுக்கு தான் நான் ஏதோ தரேன். நான் தரத்து வந்து எந்த ஜென்மத்திலையும் ஒன்று கிடைக்காது. நீ செத்த பிறகு எங்கே போறியோ அந்த இடத்த சொல்லி அங்கே எப்படி போகணும்னு சொல்லி கொடுக்குற ஒரு ஆள் நான். உனக்கு எங்கன்னா அப்படி சொன்னால் எனக்கு கேளு. அவன் செத்த பேர் எங்கே போவான்னு சொன்னால் பாரு. நான் சொன்னது தப்புனா என்கிட்டயே வந்து கேளு. சத்சங்கம் வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் அப்போ உள்ளொலி பெருகிச்சோ பெருகலையோ அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் ஞானி ஆகிடலாம். என்னென்ன சூனிய வீடியோ பார்த்துட்டு ஞானி ஆகிட்டு உள்ளொலி பெருகணுன்னா பயிற்சி பண்ணு. இல்லைன்னா உள்ளொலி பெருகாது. கட்டை போடாமல் புல் போடாமல் அட்லீஸ்ட் ஒரு அருகும்புல் போட்டால் தான் அது என்ன பண்ணா ஏரியும். சில புத்திசாலிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சருகு எடுப்பாங்க. கீழே வந்து சருகுங்களை எடுத்து போய் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் கட்டை வைப்பாங்க. எடுத்த உடனே கட்டை எரியாது. ஏன்னா அது கட்டை 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 நாட்டு கட்டை, அதனால என்ன பண்ணாது, இது எரியாது. அந்த கட்டை எரி வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நான் வேலிங்காத்தா முள் வெட்டி தருவேன் எங்கள் அம்மாவுக்கு. அதில் என்ன பண்ணுவேன்னா தோலை பிரித்து தருவேன். அந்த வேலிங்காத்தா முள்ளை வெட்ட பிறகு அந்த தோலை உரிச்சா தோல் வரும். தோலை தனியாக காய வைப்பேன். எங்கள் அம்மா கை வச்சு தள்ளும்போது அந்த கட்டையில் முள் இருந்து குத்திட்டு போகுதுன்ட்டு அந்த முள்ளை சீவி வைப்பேன். புரியுதா? அந்த மாதிரி பக்குவப்பட்டவன் நான். வேலிங்காத்தா முள் செடி விட்டு வந்தவன். உன்னை வெட்டுறதா கஷ்டம். உன் தோலை சீவி பற்ற வைக்க முடியாதான் என்னால். நான் பற்ற வச்சு எரிஞ்ச பேருக்கு வெளிச்சம் வந்த பேர் கூட விட்டு போகிறேன்னா நான் என்ன பண்ணுறது? எரிஞ்சு இருக்குது அது கூட உலக கொதிங்கன்னா என்னடா பண்ணுவேன்? இல்லை கட்டை இப்போ தான் தீயே பற்றிச்சு, அது கூட உலக கொதிக்கணும். கொதிக்குமா? என்ன பண்ணேன் கொதிக்கிறதுக்கு கொஞ்சம்? ஆமாம், போட்டு உடனே வச்சுருவாங்க. அதை எரிஞ்சிச்சு மேலே வச்சிடல. அப்படியாது பாத்திரம் சூடாகி, தண்ணி சூடாகி, தண்ணி விழுகிற சோறு சூடாகி, அந்த அந்த அரிசி சூடாகி வெந்து அந்த தண்ணியை உள்ளே குடித்து அது உப்பி பெருசாகி அழுத்துனா நசுக்குனா பதமான பிறகு ஒரு சோறை எடுத்து பதமாக்கி பார்த்த பேர் தான் என்ன ஆச்சு அந்த சோறை இப்படி அவசரமான்ற உன் பிரச்சனை அவசரத்தில் தான். ஆமாம், நான் 10 வருஷமாக அங்கே போனேன் ப்ரோ, 20 வருஷமாக அங்கே போனேன் ப்ரோ, 30 வருஷமாக அங்கே போனேன் ப்ரோன்னா எங்கே போனாலும் ஒன்றும் ஆகாது ப்ரோ. ஏன்? கட்டை எரியாது ப்ரோ. கட்டை ப்ரோ. நீ என்ன பண்ணது? எரியாது ப்ரோ, கட்டை எரியாது. புரியுதா? அதுவும் இப்போ நாகரிக உலகில் ஃபிலமெண்ட்லாம் வந்துச்சு. நேற்றுக்கு போய் என்ன பண்ண வேண்டியதில்லை, கட்டெல்லாம் போட்டு கொளுத்தின்னு இருக்கவே வேண்டியதில்லை. சுவிட்சு போட்டால் எரியும். சுவிட்சு போட்டால் எரியும், கரண்ட் இருந்தால் தானேன்றேன் நான். சுவிட்சு போட்டால் ஏன் ஏறலன்னு கேட்குறாயா? டேய் கரண்ட் இல்லைடா, உள்ள கரண்ட் ஒன்றும் இல்லை, பேட்ரி காலி ஆகிட்டுக்குது, சார்ஜ் போடுறான்னா சார்ஜ் பண்ணவே வரமாட்டேன்றான். பயிற்சி பண்ணால் சார்ஜ் ஆகும், சார்ஜ் ஆனால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், கரண்ட் இல்லைன்னா லைட் எரியும், பிரைட் ஆகிடுவேன். புரியுதா? பயிற்சியை மரியாதையாக பண்ணு, உள்ளொலி தானாக வந்துடும். என்னை விட ஒரு அற்புதமான ஒரு குரு உனக்கு கிடைக்க முடியாது. நான் சொல்கிறேன், நான் தேடினேன். நான் ஏன் இப்படி ஆனேன் அப்படின்னு கேட்டால் நான் தேடினேன், எனக்கு இப்படி ஒருத்தன் கிடைக்கல. இதில் வர அவர் புக்கை மட்டும் ஃபஸ்ட்டு பேட்டன் ரைட்டு வாங்கிக்கிறாருங்கிறேன். நான் தேடி நானே உருவாக்குறது. இதுக்கு நான் பேட்டன் ரைட்டு வாங்கணும். பேட்டன் ரைட்டுன்ற ஒன்று இல்லாத ஒரு விஷயத்துக்கு எப்படி நான் பேட்டன் ரைட்டு வாங்க முடியும்? புறம்போக்கு இல்லை, வேறு யாரையும் செய்ய முடியாது. இதை வேறு யாருக்கிட்டையும் போய் நீ அடையவும் முடியாது. சும்மா அதெல்லாம் வேறு எங்கன்னா போய் அடைஞ்சிருப்பேன். போன ஜென்மத்தில் எதனா கர்மம் பண்ணிட்டு வந்திருப்பேன். அப்போ கூட நீ என்ன பண்ண முடியாது. அதெல்லாம் சும்மா சூன்ய தரிசனம்லாம் உனக்கு அதை தான் சொன்னடி. நீ நேர்மை இல்லாமல் இருக்கிற உனக்கு சூன்ய தரிசனம் கிடைக்காது. அவ்வளோதான். உன் நேர்மைக்கு தான் அதுக்கு பரிசு. சில பேர் போகிறபோது நேர்மையோடு பிறப்பான், அவன் கூடவே இருந்துருவான், என் பக்கத்துலேயே வர இருந்துட்டு இருப்பான். எனக்கு கூட இருக்கிறவங்களாம் ஆகிடுவானா? நான் எதுவும் கிடையாது. புரியுதா என்ன சொல்கிறது? காலைல கூட அந்த பாட்டு சொல்லியிருந்தோம், உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம். ஏன்? உடன் பிறந்தே கொள்ளும் நோய் வியாதி பிணி மருந்து எங்கே?
மலை இல்லை. அதனால் புரிஞ்சு வச்சுக்கோ, நான் ஒரு மலை, அண்ணாமலை. அம்மா அண்ணாமலை, நான் அண்ணாமலை உனக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன், நான் உண்ணாமலையை சொல்லி கொடுத்துக்கிறேன், உனக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்து வச்சுக்கிறேன். நீ ஏன் கேள்விக்கு பதில் இல்லைன்னா எதுக்கடா கேள்வி பதில் சொல்லுங்கிற பைத்தியம் இல்லை? ஊராம்பட்டு கேள்விங்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு அப்போ வந்தேன். நீ வந்தம்மா, வேலை வச்சம்மா, பற்ற வச்சம்மா, அடுப்பு பற்ற வச்சம்மா, சோறாக்கணுமா, உழப்பொங்கிச்சா, சாப்பிட்டம்மா, போனம்மான்னு எடுத்து விட்டேன் இல்லை? அடுப்பை பற்ற வச்சவொடனே விட்டு வர்ற நான் தானே பற்ற வச்சவனே, அணைஞ்சிரும்டா தம்பி, புரியுதா? திரும்ப அதை திரும்ப சரியாக ஊற்ற வேண்டியது யார்? என் பேச்சை குடிக்காமல் என்ன பண்ணாங்க, நான் தேர் அழுத்தலான்னு பார்த்து எகிரி குச்சிட்டான் அர்ஜுனன். எதிராளி கழுத்துக்கு வச்சுக்கிறானுங்க, அழுத்துனா தர கிரீடத்தோடு போயிடும், போனால் பேப்பரோட போயிட்டோம், கிரீடத்தோடு போயிட்டோன்ட்டு அமுக்குனா எகிரி குச்சாயா, பர்ஃபெக்டாக தலை விட்டான் அவன். இப்போ நம்ம இவ்வளோ அமுக்கி என்ன பிரயோஜனம் இல்லை? விரல வச்சு அவ்வளோ அமுக்குறேன், நல்லா விரல வச்சு அமுக்கிட்டேன் இது வரைக்கும், நல்லா விரல வச்சு அமுக்குனா இல்லையா? இதை விட விரல வச்சு அமுக்க முடியுமா? கிருஷ்ண பரமாத்மா விரல வச்சு அமுக்கினார், சிவயோகி நடு விரல வச்சு அமுக்கினார். இதுக்கு மேலேயும் தலை தப்பிட்டுலன்னா நான் என்ன பண்ண முடியும்? எகிரி குச்சா, எகிரி குதின்ற நான் என்ன பண்ணேன்? நம்ம அந்த நீம படம் பார்த்து எகிரி குச்சிட்டிங்களா? அது மாதிரி எகிரி குச்சிங்கன்னா வெளியே சேர்த்து போய் என்ன பண்ணுறது? நான் உனக்கு தொட்டி கட்டி அழகாக தண்ணியில் விட்டா எகிரி குதிப்பேன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதில் வர தொட்டில் இருக்கிறதெல்லாம் ஒரு எகிரி குதிக்கணும் வர. நான் நீ எப்போ குதிக்க போகிறேன்? அப்புறமா குதிக்க போகிறேன். ஆமாம், நான் 8ஆம் தேதி 10ஆம் தேதி 12ஆம் தேதி குச்சிக்கிறேன், நீங்களாம் இப்போ குதிங்கன்ட்டுக்கிறாங்க. என் ஒருத்தன் பாவம், அந்த போன செத்து போன மீனுக்கு பாவம் தன் தொட்டிக்கு வர முடியாமல் தவிக்கும். பிரச்சனை தானே, வாய்ப்பு தரேன், மரியாதை என்ன பண்ணேன், ஒரு வீடியோ போட்டு வந்துரு, இல்லைனா ஓடிப்போ. போயிட்டு திரும்பி வரணுன்னா எனக்கு என்ன வேணா? எவிடன்ஸ் வேணும். ஆமாம் நான் போனேன், தப்பு, சாரி, நான் சும்மாலாம் கேட்கக்கூடாது. சும்மா நான் சாரியெல்லாம் சொல்லிட்டுலாம் இல்லை, ஒரு வீடியோ போட்டு வந்துரு, இல்லைன்னா என்ன பண்ணிக்க. ஆமாம், போனவன் போனாண்டி, புரிஞ்சிச்ச உள்வெளி போதுமா? எல்லாராலையுமே உள்வெளியே வளர்க்கணும். ஜாதி தடை இல்லை, மதம் தடை இல்லை, உணவு ஒழுக்கம் தடை இல்லை, குரு பேச்சை கீழ்ப்படித்து தான் உங்களுக்கு அவசியம். என்ன அவசியம்? அவர் ஒரு நெருப்பு, குரு தெளிவு. அதனால் தெளிவு குருவின் திருமேனி என்னல், தீன்னா தான் நெருப்பு எரியும், தீண்டாமல் நெருப்பு எரியாது. பார்த்தல், கேட்டல், தெளிதல்லாம் சொல்லி வச்சுருப்பான். குரு திருமேனியை காண்டல், போரல் எல்லாம் சொல்லிட்டான். இதுக்கு மேலே நீ புரிஞ்சு வச்சுக்கோ. நான் உனக்கு 2 புத்தகம் இப்போது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது புதுசாக ரிலீஸ் பண்ணிடுறேன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சிவாகமோ, இப்போ அண்மையில் என்ன கைவல்லிய நவநீதம். வாய்ப்பு இருந்தால், வாழ்க்கை எனக்கு வசதி தான் கொடுக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு தனி புத்தகத்தை என்னால் எழுத முடியும். சிவாகமும் கைவலி நாவல்லாம் இருக்குது இல்லை, அந்த மாதிரி பாடல்கள் இந்த புக்கை என்னால் என்ன பண்ண முடியும்? வாய்ப்பு இருந்தால் இருக்கும், கடவுள் சித்தம், புரியுதா? பிற்காலத்தில் உதவும் படிக்கிறவனுக்கு. அப்படியும் கூட நான் என்ன பண்ணிட்டு போவேன். நான் வளமாக வாழ வந்தவன், முடிஞ்சால் என் போட்டில் ஏறி என்ன பண்ணிட்டேன், கரை சேர. இல்லைனாலும் யார் இஷ்டம், கட்டாயப்பூச்சி ஏற்றுனாக்கா உட்காந்து விரும்புலாம் எடுத்துருவேன், போட்டு தள்ளாட வரோம். நாங்கள் தள்ளனா கூட உசாராக தான் இருப்போம், அது 2வது விஷயம். ஆனால் நீ தானே குச்சிருவே, பார்த்துக்கோ. என் கத்தி உன்னை வெட்டுறதுக்கு இல்லை, என் வார்த்தை உன்னை வெட்டுறதுக்கு இல்லை, செதுக்க. என் கத்தி உன்னை வெட்டுறதுக்கு இல்லை, செதுக்க. அதுக்கு ஒன்று தான் வேணா, கத்தி தான் வேணும். எப்படி எங்கள் அம்மாவுக்கு முள்ளை சீவி குத்தணும், தோலை கீச்சி பதமாக பற்ற வைக்கிறதுக்கு கொடுத்தணும், தோல் தனியாக அது தனியாக வாசலில் காய வச்சுருப்போம். இந்த சம்பவம் வந்து பின்னாடி ஒரு கதை. எங்கள் அம்மாவை எங்கள் ஆயா அடித்தாங்க, அந்த வேலிங்கத்தை முள்ளை ஊந்து இருந்தாங்க. நான் அந்த சின்ன பிஞ்சு உள்ளன்னா திரும்ப நினச்சிதே, முள்ளு குத்தில் எங்கள் அம்மாவுக்கு நினச்சிது. அடித்தாங்களேன்னெலாம் நினைக்கல. நான் அதில் எங்கள் அம்மா அவ்வளோ நேசித்தவன் நான். நீ கூட என்ன பண்ணேன், உனக்கு அம்மனா அப்பாவா நான் இருக்க முடியும்? உங்கள் அம்மா விட விசேஷமானவன் நான், உங்கள் அப்பா விட விசேஷமானவன் நான், புரியுதா? தாய் சிறந்த கோயில்லாம் சொல்லின்னு இருப்பாங்க, மாதா பிதா அதுக்கு தின்னா தான் சொல்லி வச்சுக்கிறாங்க. 3வது ஏன் குரு போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அம்மா விட அப்பா விட யார் விசேஷம்? குரு தான் விசேஷம். இவங்க 3 பேரும் தான் தெய்வம் பண்ணிக்கிறாங்க, புரியுதா? அந்த 2 தெய்வம் உன்னை ஏமாத்தாதே எனக்கு தெரியாது. வந்துட்டு மரியாதை என்ன பண்ணேன், உள்வொலி பெருக்கிக்க. நல்ல சந்தர்ப்பம், வேறொரு சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். தேவைப்படுறவங்க இதை வீடியோ பார்த்தவங்க என்ன பண்ணலாம், உள்வொலி பெருக்கிறதுக்கே வரலாம். நன்றி.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.